Hello everyone. Welcome to daily preparation series for bank examinations by time. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து ஒரு ரீசனிங் டாபிக். நம்ம இன்னைக்கு வந்து லீனியர் அரேஞ்ச்மெண்ட்ஸ், லாஜிக்கல் ரீசனிங் ஒரு இம்பார்ட்டன்டான டாபிக் பத்தி இன்னைக்கு நம்ம பேசிக்ஸ் அண்ட் சில கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். ரைட். ஸோ இப்போ லீனியர் அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு வந்தாலே அதுல நிறைய கிளாசிபிகேஷன்ஸ்லாம் இருக்கு. ரைட். நம்ம இது வந்து ரோ பேஸ்ட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பாசிபிலிட்டி இருக்கு. அதாவது இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து நம்ம ரோ பேஸ்ட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இல்ல காலம் பேஸ்ட் அரேஞ்ச்மெண்ட்ஸ், அதாவது இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸ். இப்போ காலம் பேஸ்ட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வரப்போது இதுல நிறைய கிளாசிபிகேஷன்ஸ் இருக்கு. இதுல ஒரு கியூ பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் வரலாம், இல்ல பாக்ஸ் ஒரு பாக்ஸ் மேல இன்னொரு பாக்ஸ், அந்த மாதிரி வரிசையா நிறைய பாக்ஸஸ் வச்சு கொஸ்டின்ஸ் வரலாம். இல்லாட்டி ஒரு பிளாட் சிஸ்டம், ஒரு பில்டிங்ல வந்து 6 ஃப்ளோர் 7 ஃப்ளோர் இருக்கு, அதுல பிளாட்ஸ் இருக்குது. இந்த பிளாட்ல இருக்கிறவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்காங்க, அந்த மாதிரி நிறைய பேசிக்ஸ் அதுலயும் வரலாம். இதோட இன்னொரு வெர்ஷன் பாத்தீங்கன்னா இது ரெண்டுமே சேர்ந்து சில கொஸ்டின்ஸ் வரலாம். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் சே எனக்கு வந்து டபுள் லைன் அப்ன்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. ரைட். ஸோ இதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் வர வாய்ப்பு இருக்கு. இதோட நெக்ஸ்ட் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கான்செப்ட்ஸ். லெட்ஸ் சே தேர் ஆர் 9 people. ஓகேங்களா. தே செட் இன் 3 rows and 3 columns. ரைட். இப்போ ஏ வந்து இது சிட்ஸ் இன் தி ஃப்ரண்ட் அண்ட் லெஃப்ட் சைட் அந்த மாதிரி சொன்னாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொருத்தவங்க பிளேஸ் பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்க போது நம்ம ஃபர்ஸ்ட் வந்து என்ன அரேஞ்ச்மெண்ட் பண்ண போறோம், எதோட பேஸ் பண்ண கொஸ்டின் நம்மளுக்கு வந்திருக்குன்ட்டு நம்ம கிளாரிட்டியா நம்மளுக்கு புரியணும். அது எப்படி கண்டுபிடிக்கிறது, அதெல்லாம் எப்படின்னு நம்ம இந்த செஷன்ல இன்டெப்தா பார்ப்போம். ரைட். ஃபர்ஸ்ட் மெயின் திங், எனி அரேஞ்ச்மெண்ட் கொஸ்டின் ரொம்ப முக்கியமான திங் வந்து இட் இஸ் ஆல்வேஸ் டைரக்ஷன். எந்த டைரக்ஷன்ல எல்லாம் பாக்குறாங்க, எந்த டைரக்ஷன் எல்லாம் உட்கார்ந்துருக்காங்க, அது தெரிஞ்சாதான் அதை வச்சு நம்ம அடுத்த ஸ்டெப் போக முடியும். ஸோ டைரக்ஷன்ஸ் வந்தாலே பேசிக்கா நம்மளுக்கு 4 டைரக்ஷன். ரைட். நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட். ஓகேங்களா. ஸோ இது நார்த், இது சவுத், இது ஈஸ்ட், இது வெஸ்ட். ஓகே. இப்போ ஒரு கொஸ்டின்ல எந்த டைரக்ஷனுமே கொடுக்கல, அவங்க எந்த டைரக்ஷன்ல உட்காந்துருக்காங்கன்னு மென்ஷன் பண்ணல அப்படின்னா நம்ம பை டிஃபால்ட் நார்த்னு எடுத்து அதை சால்வ் பண்ணலாம். ரைட். நார்த் வந்து நமக்கு நம்மளோட லெஃப்ட் அண்ட் ரைட், நம்மளோட டைரக்ஷன்ஸ் ரெண்டுமே காமனா இருக்கும். ஸோ ஃபார் அ பர்சன் ஹூ இஸ் ஃபேசிங் நார்த், இதுதான் லெஃப்ட் சைட், இதுதான் ரைட் சைட், சேம் ஆஸ் உங்களோட லெஃப்ட் அண்ட் ரைட். இதே ஒரு பர்சன் சவுத்ல இருக்காங்க அப்படின்னா, சவுத் ஃபேசிங் டைரக்ஷன்ல இருக்காங்க, left and right வந்து கொஞ்சம் இன்டர்சேஞ்ச் ஆகும். ஸோ திஸ் சைட் வில் பிகம் லெஃப்ட் அண்ட் திஸ் சைட் வில் பிகம் ரைட் சைட். ஓகேங்களா. அதே மாதிரி ஃபார் அ பர்சன் ஹூ இஸ் ஃபேசிங் ஈஸ்ட், ஈஸ்ட் டைரக்ஷன் ஃபேஸ் பண்ணி உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னு வரப்போது திஸ் வில் பிகம் யுவர் லெஃப்ட் ஹேண்ட் சைட் அண்ட் திஸ் வில் பிகம் யுவர் ரைட் ஹேண்ட் சைட். ஓகேங்களா. ஈஸ்ட் ஃபேசிங் டைரக்ஷன்ல எந்த சைட் லெஃப்ட் எந்த சைட் ரைட்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி வெஸ்டர்ன் வரப்போது ஈஸ்ட்டுக்கு ஆப்போசிட்ல நம்மளுக்கு வரும். ஸோ திஸ் வில் பிகம் த லெஃப்ட் ஹேண்ட் சைட் அண்ட் திஸ் வில் பிகம் த ரைட் ஹேண்ட் சைட். ஸோ இது வந்து நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். எந்த டைரக்ஷன்ல உட்காந்துருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி சால்வ் பண்ணாதான் ஈஸியா சால்வ் பண்ண முடியும், கரெக்டான ஆன்சருக்கும் வர முடியும். ரைட். ஸோ பை டிஃபால்ட் எந்த டைரக்ஷனுமே கொடுக்கலன்னா அசியூம் நார்த் ஆஸ் தி டைரக்ஷன். பட் அதை தவிர வேற ஏதாவது டைரக்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா அந்த டைரக்ஷன் பேஸ் பண்ணி ஸ்டார்ட் சால்விங் த கொஸ்டின். ரைட். ஸோ திஸ் இஸ் ஆல்வேஸ் ஸ்டெப் நம்பர் 1. எந்த டைரக்ஷன், எது லெஃப்ட் சைட், எது ரைட் சைட், இதுதான் வந்து எல்லா அரேஞ்ச்மெண்ட் கொஸ்டின்ஸ்க்கும் ஒரு பேசிக்கான ரிக்வயர்மெண்ட். அடுத்தது, இப்போ அரேஞ்ச்மெண்ட் கொஸ்டின்ஸ் பார்க்க போது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் நிறைய விதமான மெத்தட்ஸ் இருக்குன்ட்டு. இப்போ நம்ம லீனியர் அரேஞ்ச்மெண்ட்ல ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் மட்டும் தான் இனி நம்ம பார்க்க போறோம், which is your row arrangement. அதாவது this is called as your row arrangement. ஓகேங்களா. இந்த row arrangement வரப்போது 2 டைரக்ஷன் பாசிபிள். ஃபேசிங் நார்த் வரலாம், ரைட், ஃபேசிங் நார்த்தும் வரலாம், இல்லாட்டி ஃபேசிங் சவுத்தும் வரலாம். சில கொஸ்டின் நார்த் பேஸ் பண்ணி மட்டும் இருக்கலாம், சில கொஸ்டின் சவுத் பேஸ் பண்ணி இருக்கலாம், இல்ல 2 டைரக்ஷனுமே சேர்ந்து ஒரே கொஸ்டின்ல கூட இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம். ரைட். ஸோ ஒவ்வொரு ஸ்டெப்பா நீ நம்ம பார்க்க போறோம். இது எப்படி சார் நான் ஈஸியா கண்டுபிடிக்கிறது, இந்த கொஸ்டின் தான் கொடுத்துருக்காங்க, நீங்க சொன்ன இந்த எல்லா மாடல்ஸ்ல இந்த ஸ்பெசிபிக் மாடல் தான் இப்போ எனக்கு கொடுத்துருக்காங்க, நான் இதை எப்படி சார் நான் ஹைலைட் பண்ணி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு ஒவ்வொரு கொஸ்டின்குள்ளார நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பாங்க.
ரைட்டா? அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படிக்க போது தான் யூ வில் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் எந்த மாடல் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. ரைட்? இப்போ வந்து கொடுத்துருக்க எல்லா கண்டிஷன்ஸுமே லெஃப்ட் ரைட் பேஸ் பண்ணி இருக்கு. ஒரு பர்சன் வந்து இன்னொரு பர்சனோட லெஃப்ட் சைடில் இருக்காங்க, இல்லாட்டி உங்க இந்த பர்சனோட இந்த சைடு ரைட் சைடு அந்த பர்சன் இருக்காங்க. எல்லா இன்ஃபர்மேஷன் பிட்வீன் எனி டூ பர்சன்ஸ் வெறும் லெஃப்ட் அண்ட் ரைட் மட்டும் பேஸ் பண்ணி வந்திருக்குன்னா தாராளமா அது இதுதான் சொல்லலாம். ரைட்? இப்போ அப் டவுன் இன் ஃப்ரண்ட் பிஹைண்ட் அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் வந்துச்சுன்னா இதை பேஸ் பண்ண அரேஞ்ச்மெண்ட். ஓகேங்களா? இந்த ரெண்டுமே வந்து ஸ்பெஷல் கேஸ் சினாரியோ, டபுள் லைன் அப்பா இருக்கட்டும் இல்லாட்டி மல்டிபிள் ரோஸ் அண்ட் மல்டிபிள் காலம்ஸா இருக்கட்டும், இது ரெண்டுமே ஸ்பெஷல் கேஸ். அது வந்து ஸ்பெசிஃபிக்காவே அவங்க கிளியரா கொடுத்துருவாங்க. ரைட்? தெர் ஆர் 3 rows and 3 columns இல்லாட்டி 2 rows. There are students standing in 2 rows, people standing in 2 rows. அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கா கொடுத்துருவாங்க. ரைட்? ஸோ இது ரெண்டுமே வந்து கிளியரா கொடுத்துருவாங்க. அதை பேஸ் பண்ணி நம்ம கொஸ்டினோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கூட போகணும்னு அவசியம் கிடையாது. கொஸ்டினோட ஃபர்ஸ்ட் லைன் அந்த மாதிரி இடத்துலயே வந்து என்ன மாதிரி அரேஞ்ச்மெண்ட் கொடுத்துட்டு தான் மற்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பாங்க. பட் இந்த ரெண்டுத்துக்கும் வந்து உள்ளார கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வச்சு இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியா பார்க்க முடியும். லெஃப்ட் ரைட் அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இருந்துச்சுன்னா இட் வில் பி திஸ் அரேஞ்ச்மெண்ட். இன் ஃப்ரண்ட் பிஹைண்ட் டாப் பாட்டம் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இட் வில் மோஸ்ட் ப்ராபபிலி பி திஸ் அரேஞ்ச்மெண்ட். இதுதான் நம்மளோட பேசிக். ஓகே. ஸோ இப்போ லீனியர் அரேஞ்ச்மெண்ட் கொஸ்டின்ஸ்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சில பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கணும். எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்கன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து ஒரு பர்டிகுலர் ஃபார்மேட் பேஸ் பண்ண ஸ்டேட்மெண்ட்ஸ்ல கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணணும் நம்மளுக்கு கிளியரா தெரிஞ்சதுன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் ஈஸியா சால்வ் பண்ண முடியும். ரைட்டா? ஸோ ஒரு எக்ஸாம்பிள் சுச்சுவேஷன் எடுத்துக்கலாம். லெட்ஸ் சே there are 5 spaces, 5 places. ரைட்டா? ஓகே. ஸோ இப்போ ஃபார் சேக் ஆஃப் டிஸ்கஷன் நான் 1 2 3 4 5 நான் மார்க் பண்ணி வச்சுட்டேன். ஓகே. ஸோ இப்போ வந்து ஏ அண்ட் பின்ட்டு 2 பர்சனை வச்சு நான் இந்த 5 பிளேஸ்ல எப்படி கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வச்சு பிளேஸ் பண்ணணும்னு நான் உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஓகே. ஸோ ஏ அண்ட் பில வந்து ஒரு பர்சனை நான் எப்போதுமே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு மற்ற பர்சனை நான் ஷிஃப்ட் பண்ண போறேன். ஓகே. லெட்ஸ் ஃபிக்ஸ் பர்சன் ஏ. அதுக்கேற்ற மாதிரி பியோட பொசிஷன் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்க பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பாசிபிள் ஸ்டேட்மெண்ட், பி இஸ் to the right of A. Okay. So B is to the right of A. இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் பாசிபிள் ஸ்டேட்மெண்ட். ஓகே. இப்போ நான் A எங்க ஃபிக்ஸ் பண்றேன்னு பார்த்தீங்கன்னா நான் லெட்ஸ் சே நான் இந்த பொசிஷன்ல ஏவை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? ஏயோட பொசிஷன் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. B is to the right of A. ரைட்? ஸோ இதை நான் ஸ்டார்ட் பண்ண சால்வ் பண்ணலாம். சில பேர் வந்து ஆல்ரெடி ஆன்சர் உங்க மைண்ட்ல இதுதான் சொல்ல வரலாம். பட் ஆல்வேஸ் பி வெரி கிளியர். ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் ஒன்றும் கொடுக்கல. அது என்னன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு 10 seconds டைம் தரேன். இதுக்கு முன்னாடி ஸ்டெப்ல நம்ம என்ன ஃபர்ஸ்ட் முக்கியம், எந்த பேசிக்ஸ்ல நம்ம ஆரம்பிச்சோம்னு யோசிச்சு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு டைரக்ஷன்ஸ் தான் ரொம்ப முக்கியம். நான் இன்னும் இது வந்து டைரக்ஷன் ஸ்பெசிஃபை பண்ணல. இது நார்த் ஃபேசிங்கா சவுத் ஃபேசிங்கான்னு சொல்லல. பட் நான் எந்த டைரக்ஷனும் சொல்லலைன்னா நார்த் ஃபேசிங்ட்டு பை டிஃபால்ட்டா எடுத்து சால்வ் பண்ணலான்ட்டு சொல்லியிருக்கேன். ஓகே. ஸோ இப்போ நான் ப்ராப்பரா டைரக்ஷனையும் மென்ஷன் பண்றேன். இது வந்து நார்த் ஃபேசிங். ஓகேங்களா? நார்த் ஃபேசிங் இப்படிதான் நம்ம போடுவோம். ஸோ இஃப் யூ வாண்ட் டு நோ, இதுதான் லெஃப்ட் சைட், இதுதான் நம்ம ரைட் சைட், நார்த் ஃபேசிங். ஓகே. நோ கோயிங் டு தி கிவன் ஸ்டேட்மெண்ட், B is to the right of A. ஸோ A வந்து பொசிஷன் 1ல இருக்கு. ரைட் சைடு என்னென்னு பாத்தீங்கன்னா உங்க ஏயோட ரைட் சைட்ல பொசிஷன் 2 இருக்குது. சிமிலர்லி பொசிஷன் 3 இருக்குது. சிமிலர்லி பொசிஷன் 4 இருக்கு. ஆல்சோ பொசிஷன் 5 இருக்கு. ஸோ இந்த 4 பொசிஷனுமே ரைட் சைட்ல தான் இருக்கு. ஓகே. ஏயோட ரைட் சைட்ல இந்த 4 பொசிஷனுமே இருக்கு. ஸோ பி வந்து இந்த 4 பொசிஷன்ல எங்கே வேணா நான் பிளேஸ் பண்ணலாம். ஓகே. கொடுத்திருக்க ஸ்டேட்மெண்ட்ல ஒரே ஒரு கண்டிஷன் தான், B is to the right side of A. ஸோ பொசிஷன் 2, பொசிஷன் 3, பொசிஷன் 4 இந்த 4 பொசிஷனும் ஏயோட ரைட் சைட்ல தான் இருக்கு. ஓகே. நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், B is to the immediate right of A. ஓகே. இப்போ என்ன சொல்லியிருக்கேன்? இம்மீடியட் ரைட், அதாவது
இம்மீடியட் பொசிஷன் அடுத்த பொசிஷன்ல பி இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஏக்கு அடுத்த பொசிஷன், அதுவும் அந்த ரைட் சைடு. ஓகே, ஸோ ரைட் சைடுன்னு பார்க்க போது இந்த சைடு தான் என்னோட ரைட் சைடு நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். ஏன்னா நம்ம நார்த் ஃபேசிங் பேஸ் பண்ணி சால்வ் பண்ணிட்டு இருக்கிறதுனால தட் இஸ் த ரைட் சைடு. ஸோ எங்க இருக்க போது பி இஸ் த இம்மீடியட் ரைட் ஆஃப் ஏ. ஸோ பிக்கு வந்து ஒரே ஒரு பொசிஷன் தான், பி வில் பி இன் பொசிஷன் நம்பர் 2. ஓகே, இதுதான் வந்து ரைட் சைடுன்னு சொல்றதுக்கும் இம்மீடியட் ரைட் சைடுன்னு சொல்றதுக்கும் உள்ள ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ். ஓகே, இம்மீடியட் ரைட்னா இம்மீடியட் பொசிஷன் மட்டும் தான் உங்க ஆன்சர்ல வரணும். ஆல்ரைட், அடுத்தது B is 2 places away from A. Okay, B is 2 places away from A ன்னு சொல்லியிருக்கேன். 2 position away from A. So let's learn how to count. A வந்து position 1ல இருக்குது. This is the first position that is away from A, and this will be the second position that is away from A. So இதோட ஆன்சர் வந்து 3. away from A இருக்கிற பொசிஷன்ல இருந்து 1 position 2 positions, so 2 positions 2 places away from A. This is how we do this. Okay, அடுத்த statement, B is 2 places to the right of A. ஓகே, போன ஸ்டேட்மெண்ட் என்னன்னு கொடுத்திருந்துச்சு, B is 2 places away from A ன்னு கொடுத்திருந்துச்சு, ரைட்? இந்த ஸ்டேட்மெண்ட்ல B is 2 places to the right of A. ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் கொஞ்சம் சிமிலர் தான், பட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட்ல ஸ்பெசிபிக்கான ஒரு சைடு சொல்றாங்க. ஸோ ஏயோட ரைட் சைட்ல 2 பொசிஷன் தள்ளி B இருக்கணும். ஸோ அதே மாதிரி தான், ஸோ A இங்கே தான் இருக்குது, ரைட் சைடு இந்த டைரக்ஷன் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸ், செகண்ட் பிளேஸ், இது ரெண்டுத்துக்குமே ஒரே ஆன்சர் தான். ஓகே, இந்த क्वेश्चन பொறுத்த வரைக்கும், இந்த அரேஞ்ச்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ரெண்டுத்துக்குமே ஒரே ஆன்சர் தான் வந்திருக்கும். ஓகே, ஃபைன். இன்னொரு ஸ்டேட்மெண்ட், தேர் ஆர் between A and B. So there are 2 persons between A and B. இதுதான் என்னோட அடுத்த ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா? ஸோ ஏக்கும் பிக்கும் நடுவில் எக்ஸாக்டா 2 பர்சன் வேணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ லெட்ஸ் கோ பேக். ஏ இங்க இருந்துச்சுன்னா இப்போ பி வந்து இங்க ஒரு பர்சன், லெட்ஸ் அசியூம் திஸ் இஸ் 1 பர்சன் P1, திஸ் இஸ் மை செகண்ட் பர்சன் P2. ஸோ ஏக்கும் பிக்கும் நடுவில் 2 பர்சன் வேணும்னு சொல்லியிருக்கேன். ஏயோட பொசிஷன் ஆல்ரெடி நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ 2 பர்சன் அப்புறம் பி வரணும். ஸோ இப்போ பிக்கு என்ன பொசிஷன் பாசிபிள்? பி வில் பி இன் பொசிஷன் நம்பர் 4. அப்பதான் வந்து 2 பர்சன் உள்ளார வருவாங்க. P1 and P2 are those 2 persons. Okay, so இந்த 5 statement will be the basics for your arrangement questions. Right? Okay, நான் இப்போ இதே set of statementsக்கு வேற ஒரு பொசிஷன்ல A வச்சு we'll work it out. Okay, so இப்போ வந்து மறுபடியும் okay, let's put 1 2 3 4 5. ஓகேங்களா? For the sake of explanation, we are again marking the places 1 2 3 4 and 5. ஓகே, ஸோ எதுவுமே சேஞ்ச் ஆகல, அதே தான் 5 பேர் 5 பொசிஷன். ஓகே, பட் இப்போ நம்ம ஏவை வந்து திருப்பி ஃபிக்ஸ் பண்ண போறோம். இப்போ வந்து லெட்ஸ் அசியூம் தட் ஐ ஃபிக்ஸ் மை ஏ ஓவர் ஹியர். நான் போன தடவை ஏ வந்து பொசிஷன் 1 வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். இப்போ ஏ வந்து பொசிஷன் 3 வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஓகே, ஐ கிவ் யூ 10 seconds. குவிக்கா இந்த 5 ஸ்டேட்மெண்ட்டுக்கு என்ன மாதிரி ஆன்சர் இருக்கும்ட்டு நீங்க எழுதி பாருங்க. ஓகே, ஓகே. ஸோ இப்போ இதே ஸ்டேட்மெண்ட், ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? B is to the right of A. ஸோ A வந்து பொசிஷன் நம்பர் 3ல இருக்குது.
ரைட் சைடு ஆஃப் ஏ. இப்போ ரைட் சைடு ஆஃப் ஏல வந்து ரெண்டு பொசிஷன் தான் அவைலபிளா இருக்கு. ஸோ பொசிஷன் 4ல இருக்கலாம், இல்லாட்டி பொசிஷன் 5ல இருக்கலாம். ஓகேவா? சிமிலர்லி அடுத்து வந்து பி இஸ் டு த இம்மீடியட் ரைட் ஆஃப் ஏ. ஏ வந்து பொசிஷன் 3ல இருக்கு. தே ஆர் ஆல் ஃபேசிங் நார்த் டைரக்ஷன். அதுலலாம் எந்த சேஞ்சுமே கிடையாது. ஸோ தட் மீன்ஸ் இம்மீடியட் ரைட் will become position number 4. Okay. Next statement. B is 2 places away from A. 2 places எப்படி பண்ணணும் நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். So A இங்க இருக்குதுன்னா this is the first place that is away from A and that will be the second place that is away from A. ஓகேங்களா? So 2 places away from A னா 5 வருது. பட் இதுல இன்னொரு பாசிபிலிட்டியும் இருக்கு. போன கொஸ்டின் அந்த பாசிபிலிட்டி இல்ல, பட் இந்த கொஸ்டின் அந்த பாசிபிலிட்டி வந்திருக்கு. ரைட்? ஏன்னா ரைட் சைடு மட்டும் இல்லாம லெஃப்ட் சைட்லயும் வந்து நம்மளுக்கு ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. 2 பொசிஷன்ஸ் அவே. ஸோ இங்கேயும் ஒரு பாசிபிலிட்டி இருக்கு, ரைட் சைட்லயும் ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ நவ் தி ஆன்சர் இஸ் எய்தர் 1 ஆர் 5. ஓகே. ஸோ பி இஸ் 2 பிளேஸ் அவே ஃப்ரம் ஏன்னு சொல்ல போது பர்சன் பி வந்து நான் எய்தர் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வைக்கலாம், இல்லாட்டி 5th பிளேஸ்ல வைக்கலாம். ஓகே, ரைட். அடுத்த ஸ்டேட்மெண்ட். B is 2 places to the right side of A. ஓகே, ஸ்பெசிபிக்கான டைரக்ஷன் கொடுத்திருக்காங்க. அதாவது பர்சன் B is 2 places to the right side of A. So A இங்க இருக்குது. ஃபர்ஸ்ட் பிளேஸ் ஆன் த ரைட் சைட்னா இது வந்து இருக்கணும், செகண்ட் பிளேஸ் ஆன் த ரைட் சைட்னா இங்க வந்து இருக்கணும். ஸோ வந்து ஒரே ஒரு பாசிபிலிட்டி தான் வரும். இங்க வந்து என்னோட ஆன்சர் 5. This is the basic difference between your statement number 3 and statement number 4. Statement 3ல வந்து அதாவது B is 2 place away from A னா டைரக்ஷன் கொடுக்கல. ஸோ நான் லெஃப்ட் சைடும் பார்க்கணும், ரைட் சைட்லயும் பார்க்கணும். பட் அடுத்த ஸ்டேட்மெண்ட்ல ஸ்பெசிஃபிக்கா ரைட் சைட்ல மட்டும் பார்க்க சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் பார்த்தா போதும். ரைட். கடைசி ஸ்டேட்மெண்ட். There are 2 persons between A and B. ஸோ 2 பர்சன் இருக்கணும் ஏக்கும் பிக்கும் நடுவில். ஸோ நான் இங்க A வச்சிருக்கேன் ஆல்ரெடி. இங்க ஒரு பர்சனும் இங்க 2வது பர்சனும் கொடுத்தா எனக்கு இந்த இடத்துல ஒரு வேக்கன்ட், இங்கதான் நான் பி போட முடியும். பட் எனக்கு வந்து அங்க ஸ்பேஸ் கிடையாது, ஏன்னா 5 பிளேஸ் தான் இருக்குது. ஸோ ரைட் சைட்ல என்னால கொடுக்க முடியாது. இதே லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா ஒரு பர்சன் கொடுக்கலாம், 2வது பர்சன் கொடுக்கலாம். பட் பி வந்து இங்க வந்திருக்கணும். பட் அகெயின் எனக்கு அங்க பொசிஷன் கிடையாது. ஸோ இந்த கொஸ்டினுக்கு இந்த ஒரு பர்டிகுலர் கண்டிஷன் வந்து நாட் அப்ளிகபிள் அப்படின்னு சொல்லணும். அதாவது there is no position. ஓகே, நாட் பாசிபிள், அந்த மாதிரி என்ன வேணா சொல்லலாம். ரைட்? ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இது இல்லாம இன்னும் 2 முக்கியமான ஸ்டேட்மெண்ட் இருக்குது. ஓகே, அந்த ஸ்டேட்மெண்ட்டும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு தென் we can directly go to the questions. First statement. A is to the left of B and to the right of C. இது ஒரு statement. A is to the left of B and to the right of C. Similarly, A is to the left of B, comma, who is to the right of C. ஓகேங்களா? சோ இந்த 2 ஸ்டேட்மெண்ட், இது ரெண்டுமே வந்து வேற வேற மாதிரி ஸ்டேட்மெண்ட். இது ரெண்டுமே காமனா யூஸ் பண்றது. ஆல்மோஸ்ட் எவ்ரி சிங்கிள் கொஸ்டின்ல இந்த 2 ஸ்டேட்மெண்ட் மாடல் நமக்கு வந்துரும். ஓகே, we are again going with north direction. so direction wise நம்ம எதுமே சேஞ்ச் பண்ணல. இப்போ A is to the left of B and to the right of C. ஓகே, அதே மாதிரி A is to the left of B, comma, who is to the right of C. இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டும் நம்ம பிளேஸ் பண்ண போறோம். A B C 3 பேர் தான் இருக்காங்க. சோ 3 பேர்த்த பிளேஸ் பண்ண ட்ரை பண்ண போறோம். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் எப்படி நான் பார்க்கணும் அப்படின்னா இட்ஸ் an and ஸ்டேட்மெண்ட். ஓகே, சோ and ஸ்டேட்மெண்ட்லாம் நம்ம இப்படி தான் பார்க்கணும். என்னோட ஃபர்ஸ்ட் வேரியபிள் is related with this one. A is to the left of B. அது ஒரு சிங்கிள் ஸ்டேட்மெண்டா பார்க்கலாம். A is to the left of B னா நான் B எங்க வேணா போடலாம். பட் B க்கு லெஃப்ட் சைடுல எனக்கு A வந்திருக்கணும். as simple as that. ஓகே, அது இம்மீடியட் நெய்பரா அதை பத்திலாம் எதுவும் கொடுக்கல. சோ நம்ம அதை பத்தி ரொம்ப டீடைல்டா இந்த இதுல பார்க்க தேவையில்லை. ஓகே, A is to the left of B. B எங்க இருக்கோ B யோட லெஃப்ட் சைடுல A இருக்கணும். அவ்வளவுதான். ரைட்? சோ that is the first part. செகண்ட் பார்ட்ல என்ன கொடுத்திருக்காங்க?
and to the right of C. Okay, and to the right of C. So whenever you have an and statement, இப்படிதான் அதை யூஸ் பண்ணணும். உங்களோட first variable is related with your second variable. அதே மாதிரி மறுபடியும் உங்க first variable is related with your third variable. ஸோ இன்ஃபர்மேஷனும் ஏ வச்சு தான் கொடுத்துருக்காங்க, ரெண்டாவது இன்ஃபர்மேஷனும் ஏ வச்சு தான் கொடுத்துருக்காங்க. இதுதான் ஒரு அண்ட் ஸ்டேட்மெண்ட்டோட யூஸ். ஓகே, ஸோ இதை நான் ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் எப்படி படிக்கணும்? And to the right of C. யாரு? A. So actually அது எப்படி படிக்கணும்னா A is to the left of B and A to the right of C. Okay, A வந்து C ஓட ரைட் சைட்ல இருக்கணும். ஸோ C நான் இங்க கொடுத்தாதான் C ஓட ரைட் சைட்ல A வரும். ஒரு தடவை வெரிஃபை பண்ணிக்கோங்க. A is to the left of B. ஸோ B இருக்குது, B ஓட லெஃப்ட் சைட்ல எனக்கு A இருக்கு, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி C ஓட ரைட் சைட்ல A இருக்கணும். ஓகே, ஸோ C ஓட ரைட் சைட்ல A இருக்குது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இந்த மூணு வேரியபிள் ஏபிசியை வந்து இப்படிதான் வந்து நான் அரேஞ்ச் பண்ண முடியும் ஆஸ் பர் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் வச்சு பார்க்க போது A is to the left of B. அதே தான், ஒரு சேஞ்சும் கிடையாது. A is to the left of B. ஸோ எங்க நான் B கொடுக்குறேனோ அதுக்கு லெஃப்ட் சைட்ல நான் A கொடுக்கணும். ஸோ நோ சேஞ்சஸ் ஓவர் தேர், அதுல எந்த மாற்றமும் கிடையாது. பட் ஸ்டேட்மெண்ட் ஃபுல்லா பார்க்கும்போது அடுத்தது பார்ட் என்ன வருது? A is to the left of B, கமா who is to the right of C. whomட்டு வருதுல, ரைட்? இதுதான் நம்ம முக்கியம். இப்போ whomட்டு எப்போ இங்க வந்தாலும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஸ்டேட்மெண்ட் ஃப்ரேமிங் பேசிக்ஸ். ஓகே, whoக்கு முன்னாடி எப்போதுமே ஒரு கமா அண்ட் ஒரு வேரியபிள் இருக்கும். இந்த who வந்து இந்த வேரியபிளை குறிப்பிடும். ஓகேங்களா? இந்த who வந்து இந்த வேரியபிளை தான் மென்ஷன் பண்ணுது. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி படிக்கணும்? A is to the left of B. அதுல எந்த சேஞ்சும் வேண்டாம், அதே மாதிரி தான் இதை பேஸ் பண்ணி இதை படிக்கணும். அடுத்தது படிக்கும் போது ஹூக்கு பதில் நம்ம பீன்றது, அதாவது இமீடியட் வேரியபிள், ஹூக்கு முன்னாடி இமீடியட்டா ஒரு வேரியபிள் இருக்குல்ல, அந்த வேரியபிள் வச்சு நம்ம படிக்கணும். அப்போ ஸ்டேட்மெண்ட் வந்து B is to the right of C. ஓகே, B is to the right of C. இதை வச்சுதான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஓகே, B is to the right side of C. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் C இங்க கொடுத்தாலும் வந்து B வந்து என்னோட சிக்கு ரைட் சைட்ல தான் இருக்கு. பட் இது இல்லாம ஏக்கும் பிக்கும் நடுவில் நான் C கொடுத்தாலும் இது வந்து கரெக்டா தான் இருக்கும். எப்படின்னு பார்த்துடலாம். ஸ்டேட்மெண்ட் ஃபர்ஸ்ட்ல இருந்து பாருங்க. A is to the left of B. A is to the left of B. Bக்கு லெஃப்ட் சைட்ல A இருக்கு, ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதே மாதிரி இதுவுமே வந்து இந்த ஏவும் பிக்கு லெஃப்ட் சைட்ல தான் இருக்கு. இமீடியட் லெஃப்ட் அந்த மாதிரி எந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் கொடுக்கல, வெறும் லெஃப்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் இஸ் மோர் தென் சஃபிஷியன்ட். ஓகே, B is to the right side of C. ஓகே, C ஓட ரைட் சைட்ல B இருக்குது, அதே மாதிரி C ஓட ரைட் சைட்ல B இருக்குது. ஓகே, ஸோ ரெண்டுமே கரெக்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் படி இது ஒண்ணுதான் நம்ம ஆன்சர், CABன்ற அரேஞ்ச்மெண்ட். பட் ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி ரெண்டு பாசிபிள் சிச்சுவேஷன் இருக்கு. எய்தர் CABன்னு எழுதலாம், இல்லாட்டி ACBன்னு எழுதலாம். ரெண்டுமே வந்து கொடுத்திருக்க ஸ்டேட்மெண்ட்டை சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஆல்ரைட், ஸோ இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட் அலாங் வித் இந்த 5 கண்டிஷன்ஸ் உங்களுக்கு எப்படி பண்ணணும்னு புரிஞ்சதுன்னா உங்களோட லீனியர் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆல்மோஸ்ட் ஃபுல்லி கம்ப்ளீட்டட். ஓகே, ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு அ கொஸ்டின் நவ். ஸோ எப்பொழுதுமே ஒரு கொஸ்டின் வந்துச்சுன்னா ரைட் ஃப்ரம் ஸ்டார்டிங் இங்க இருந்து படிக்க ஆரம்பிங்க. பாதியில இருந்து படிக்காதீங்க, நேரா எங்கேயும் போகாதீங்க. எப்பொழுதுமே அங்க இருந்து படிங்க. உங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எங்கே வேணா கொடுத்துருக்கலாம். ஓகே, டைரக்ஷன்ஸ். Answer each of the questions based on the given information. Okay, so என்ன கொடுத்திருக்காங்க? 5 boys T to T. Okay, sit in a row facing north. See, உங்களுக்கு டைரக்ஷன் கொடுத்துட்டாங்க north ன்ட்டு. They sit in 5 different positions 1 to 5 from left to right, not necessarily in the same order. அதாவது என்ன சொல்றாங்கன்னா 5 பேர் 5 பொசிஷன் 1 to 5 உட்காருவாங்க. அதாவது 1 வந்து லெஃப்ட் சைடு ஆரம்பிச்சு 5 வந்து ரைட் சைட்ல முடியும். ஸோ 1 2 3 4 5 அந்த ஆர்டர்ல உட்கார்ந்துருப்பாங்க. அடுத்தது வந்து P is to the left of S, who's at the end. What are the possible positions of P and S? அந்த மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டு பொசிஷன்ஸ் என்னென்னு கேட்டிருக்காங்க. ஸோ லெட்ஸ் குவிக்லி ஒர்க் இட் அவுட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வச்சு ஒர்க் பண்ணீங்கன்னா 1 2 3 4 5 and position 1, position 2,
பொசிஷன் 3, பொசிஷன் 4, பொசிஷன் 5 இதுதான் கொடுத்திருக்காங்க. அண்ட் என்னோட பர்சன்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க? P, Q, R, S, T 5 பேர் என்ன கொடுத்திருக்காங்க? T to T கொடுத்திருக்காங்க. So that means எல்லாமே யூஸ் பண்ணணும். Alright? Okay. So first instructions, P is to the left of S, comma, who is at the end. Okay. So நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, உங்களுக்கு whomட்டு ஒரு வேர்ட் இருந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி ஒரு கமா அண்ட் அதுக்கு ஒரு வேரியபிளும் இருக்கும். இந்த who வந்து இந்த வேரியபிளை தான் குறிப்பிடும். ஸோ இதை எப்படி படிக்கணும்? P is to the left of S அது ஒரு பார்ட், S is at the end அது வந்து இன்னொரு பார்ட். இப்படிதான் இந்த நான் பிரிச்சு படிக்கணும். ஸோ S வந்து ஒரு எண்டில் இருக்குன்னு எனக்கு தெரியும், பட் இதுல லெஃப்ட் ஹேண்டா ரைட் ஹேண்டான்னு எனக்கு தெரியாது. ஸோ எஸ் வந்து லெஃப்ட் ஹேண்ட்லயும் இருக்கலாம், இல்ல எஸ் வந்து ரைட் ஹேண்ட்லயும் இருக்கலாம். ஓகேங்களா? ஆஸ் ஆஃப் நோ எனக்கு தெரியாது, வெறும் அந்த ஒரு ஹாஃப் மட்டும் பார்க்கும்போது எனக்கு தெரியாது. ஸோ ரெண்டுமே பாசிபிள். பட் இன்னொன்னு என்ன கொடுத்துருக்காங்க? P is to the left of S. S ஓட லெஃப்ட் சைட்ல தான் எனக்கு P இருக்கணும். ஓகே, அண்ட் தேர் ஆல் ஃபேசிங் நார்த். ஸோ டைரக்ஷனும் நம்மளுக்கு தெரியும். ஸோ நார்த் டைரக்ஷன்னா இதுதான் நம்ம லெஃப்ட் சைட், இதுதான் நம்ம ரைட் சைட், அதுல எந்த டவுட்டும் இருக்க தேவையில்லை. இப்போ P is to the left side of S. P is to the left of S. ஸோ ஃபர்ஸ்ட் இதுபடி இந்த இடத்துல இதுக்கு மேல எனக்கு பொசிஷன் இல்லை, அதனால நான் P ஃபில் பண்ண முடியாது. ஸோ திஸ் இஸ் நாட் பாசிபிள். ஸோ செகண்ட் படி P இங்க இருக்கலாம், இல்ல இங்க இருக்கலாம், இல்ல இங்க இருக்கலாம், இல்ல இங்க இருக்கலாம். ஓகே, ஸோ எஸ் வந்து பொசிஷன் நம்பர் 5ல இருக்குது. ஓகே, ஸோ எஸ் வந்து பொசிஷன் நம்பர் 5ல இருக்கு. வேற P வந்து எனிவேர் 1 or 2 or 3 or 4 இந்த 4 பொசிஷன்ல எங்க வேணா இருக்கலாம். ஓகே, இங்க இருந்தாலும் லெஃப்ட் சைட் ஆஃப் எஸ், இங்க இருந்தாலும் லெஃப்ட் சைட் ஆஃப் எஸ், இங்க இருந்தாலும் லெஃப்ட் சைட் ஆஃப் எஸ், அண்ட் ஆல்சோ இங்க இருந்தாலும் லெஃப்ட் சைட் ஆஃப் எஸ். ஓகே, இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின், P is 2 places away to the left of S, who is at the end. What are the possible positions of P and S? Okay, va? So P is 2 places away to the left side of S, who is at the end. What are the possible positions of P and S? இதுதான் உங்களோட செகண்ட் கொஸ்டின். ஓகே, ஃபைன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? யாரு அகெயின் ஹூ ஸ்டேட்மெண்ட். ஸோ இங்க ஹூ இருக்குதுன்னா இந்த ஹூ வந்து இந்த இதுதான் ரெஃபர் பண்ண போகுது. எஸ் இஸ் அட் தி எண்ட். ஸோ எனக்கு ஆல்ரெடி அந்த டேட்டா தெரியும். ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டின் பண்ண போது அதே 5 பேரு 1 2 3 4 5 என்ன கொடுத்துருந்தாங்க? எஸ் இஸ் அட் தி எண்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ மேபி அகெயின் எஸ் வந்து இந்த பொசிஷன்ல இருந்திருக்கலாம், இல்லாட்டி எஸ் வந்து இந்த பொசிஷன்ல இருக்கலாம். எந்த எண்டுன்னு எனக்கு தெரியாது. ஸோ நான் ரெண்டுமே வச்சு நான் ஃபர்ஸ்ட் ஓப்பன் கண்டிஷன் வச்சுக்கிறேன். ஓகே, P is 2 places away to the left side of S. So 2 places away to the left side of S. இதுக்கு அகெயின் லெஃப்ட் சைட்ல எனக்கு எந்த பொசிஷனும் இல்லை. ஸோ இதுங்க இதுக்கு மேல நான் எதுவும் பண்ண முடியாது. இங்க 2 places லெஃப்ட் சைட். ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸ் அண்ட் செகண்ட் பிளேஸ். ஸோ P வந்து இங்க தான் இருக்கணும். ஓகே, ஸோ எஸ் வந்து பொசிஷன் 5 பிகாஸ் எண்டில் இருக்குதுன்னு தெரியும். ஸோ எஸ் வந்து பொசிஷன் 5ல இருக்க போது, P வந்து பொசிஷன் 3ல இருக்க போது. ஸோ தட் இஸ் தி ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் எஸ் வந்து பொசிஷன் 5லையும் P வந்து பொசிஷன் 3லையும். திஸ் இஸ் தி ஆன்சர் ஃபார் செகண்ட் கொஸ்டின். ஓகே, அடுத்த கொஸ்டின் இன்னும் 2 ஆப்ஷன்ஸ் இருக்கு நம்மளுக்கு. இன்னும் 2. P is in between Q and S, who are at the ends. What are the possible positions of P? Very good. So இப்போ வந்து P மட்டும் இல்லாம Q and S ரெண்டு பேரும் சேர்த்து கொடுத்திருக்காங்க. P is in between Q and S கொடுத்திருக்காங்க. In betweenனா நடுவுல இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அகெயின் நம்மளுக்கு எத்தனை பேர் இருக்காங்க? 5 பேர் இருக்காங்க. 1 2 3 4 5. ஸோ இதெல்லாம் பொசிஷன் 1, பொசிஷன் 2, பொசிஷன் 3, பொசிஷன் 4 அண்ட் பொசிஷன் 5. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க?
Q and S, who are at the ends. So again, in the who வந்து, it is going to refer to Q and S. Q and S ரெண்டு பேருமே எண்ட்ல இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். பட் அகைன் யாரு எந்த எண்ட்ல இருக்கான்னு கிளியரா கொடுக்கல. பட் அகைன் அது நம்ம பிரச்சனை கிடையாது. ஏன்னா Q இந்த எண்ட்ல இருக்காங்க அப்படின்னா எஸ் வந்து இந்த எண்டுக்கு போயிடுவாங்க. ரெண்டு பேருமே எண்ட்ல தான் இருக்கணும். 1 and 5 வந்து எண்ட் பொசிஷன்ஸ். இல்ல என்னோட Q இங்க இருப்பாங்க அப்படின்னா என்னோட எஸ் வந்து இங்க இருப்பாங்க. ஸோ ஏதோ ஒரு ரெண்டு பொசிஷன்ல ரெண்டு பேரும் போயிடுவாங்க. எப்படி வேணா இருக்கலாம். ஓகே, ஸோ Q அண்ட் S வந்து 1 and 5 தான் பொசிஷன் இருக்கணும். அடுத்து என்னது? P இஸ் இன் பிட்வீன் Q அண்ட் S. ஸோ P வந்து இன் பிட்வீன் Qs வரப்போது P வந்து இந்த பொசிஷன் வரலாம், இல்ல இந்த பொசிஷன் வரலாம், ஆர் இந்த பொசிஷன் வரலாம். எக்ஸாக்ட்லி இன் பிட்வீன் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல, வெறும் இன் பிட்வீன் கொடுத்துருக்காங்க. எக்ஸாக்ட்லின்னு வரப்போது வேற ஒரு மீனிங் வரும், ரைட்? பட் வெறும் இன் பிட்வீன் சொல்ல போது எல்லா இன் பிட்வீன் பொசிஷனும் நம்மளுக்கு பாசிபிள். ஸோ இந்த கொஸ்டின் படி வாட் ஆர் த பாசிபிள் பொசிஷன்ஸ் ஆஃப் P பார்த்தீங்கன்னா P கேன் கம் எய்தர் இன் செகண்ட் பொசிஷன் ஆர் தேர்ட் பொசிஷன் ஆர் ஃபோர்த் பொசிஷன். ஓகே, ஸோ தட் இஸ் தட் பர்டிகுலர் கொஸ்டின். அடுத்த கொஸ்டின், the number of persons to the left of P is the same as the number of persons to the right of Q. What are the possible positions of P and Q? All right, இது ஒரு interesting question. So let's assume again 1, 2, 3, 4, 5. இந்த statement பாருங்களேன், the number of persons to the left of P. So P க்கு left sideல இருக்கிறவங்க is the same as the number of persons to the right side of Q. P க்கு left sideல எத்தனை பேர் இருக்காங்களோ அதே number of persons Q க்கு right sideல இருக்கணும். இதுதான் வந்து instructions. Okay, so let's name it. So this is position 1, position 2, position 3, position 4 and position 5. Okay, இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் பர்சன் P நான் இங்கே கொடுத்தேன்னா லெஃப்ட் சைட் ஆஃப் P எத்தனை பேர் இருக்காங்க? எல்லாமே நார்த் ஃபேசிங் தான் இந்த கொஸ்டின். ஸோ அதில் டைரக்ஷன் வைஸ் லெஃப்ட் அண்ட் ரைட் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கணும். ஓகே, லெஃப்ட் சைட் ஆஃப் P பார்த்தீங்கன்னா 0 மெம்பர்ஸ். ஸோ இந்த பொசிஷன் P வந்து நம்பர் 1 பொசிஷன் இருந்துச்சுன்னா லெஃப்ட் சைட் ஆஃப் P 0. அப்போ ரைட் சைட் ஆஃப் Qவும் எனக்கு 0 இருக்கணும்னா நான் இங்கே கொடுக்கணும். P வந்து ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருந்துச்சுன்னா Q வந்து ஃபிஃப்த் பொசிஷன்ல இருக்கணும். இது ஒரு பாசிபிள் ஆன்சர். பட் இதே வந்து P வந்து செகண்ட் பொசிஷன்ல நான் இங்க கொடுத்தேன்னா லெஃப்ட் சைட் ஆஃப் P எத்தனை பேர் இருக்காங்க? there is 1 person. ஓகே, இங்க இருக்கிற பர்சன் இருக்காங்கல்ல, ஸோ இது வந்து 1 person on the left side of P. அதே மாதிரி என்னோட Q-வை வந்து நான் ஃபோர்த் பொசிஷன்ல கொடுத்தேன்னா Q-க்கு ரைட் சைட்லயும் வந்து இப்போ எனக்கு ஒரு பர்சன் வந்துருவாங்க. Okay, so left side of P is 1 person, right side of Q is also 1 person. So yes, this is a possibility. So P வந்து position number 2 and Q வந்து position number 4. இது என்னோட possibility. Position 3ல நான் P கொடுக்க முடியுமான்னு கேட்டா முடியாது. ஏன்னா அது மிடில் பொசிஷனா இருக்கு. 5 பேர் போது அதுதான் என்னோட மிடில் பொசிஷன். பர்சன் P வந்து நான் பொசிஷன் 3 கொடுத்தா என்னோட பர்சன் Qவுமே வந்து நான் பொசிஷன் 3ல தான் கொடுக்கணும். அப்பதான் லெஃப்ட் சைட் ரைட் சைட் ஈக்குவல் நம்பர் இருக்கும். பட் இங்க வந்து நமக்கு ஒரு பொசிஷன்ல ஒரு பர்சனா ஃபிட் பண்ண முடியும். ஸோ பொசிஷன் 3ல நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஓகே, ஸோ அடுத்த பாசிபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா P வந்து இந்த பொசிஷன். இப்போ லெஃப்ட் சைட் ஆஃப் P எத்தனை பேர் இருக்காங்க? 3 பேர் இருப்பாங்க. பொசிஷன் 3ல இருக்கிறவங்களா இருக்கட்டும், பொசிஷன் 2ல இருக்கிறவங்களா இருக்கட்டும், சிமிலர்லி பொசிஷன் 1. ஸோ 3 பேர் அங்க இருக்காங்க. அப்போ Q-வை வந்து நான் இங்க திருப்பி கொடுத்தேன்னா Q-க்கு ரைட் சைட்ல பாருங்க எத்தனை பேர் இருக்காங்க? அகைன் 3 பேர். பொசிஷன் 3ல இருக்காங்க, பொசிஷன் 4ல இருக்காங்க அண்ட் பொசிஷன் 5ல இருக்காங்க. ஸோ இது ஒரு பாசிபிலிட்டி. ஓகே, ஃபைனலா இன்னொரு ட்ரை பண்ணலாம். P வந்து இந்த எண்ட்ல கொடுத்தேன்னா ஓகேங்களா? ஸோ லெஃப்ட் சைட் ஆஃப் P பார்த்தீங்கன்னா 4 பேர், அதாவது பொசிஷன் 4, பொசிஷன் 3, பொசிஷன் 2, பொசிஷன் 1, அந்த 4 பேர் வந்து லெஃப்ட் சைட் ஆஃப் P. அதே மாதிரி என்னோட Q வந்து இங்க கொடுத்தா ரைட் சைட் ஆஃப் Q பார்த்தீங்கன்னா 4 பேர், பொசிஷன் 2, பொசிஷன் 3, பொசிஷன் 4 அண்ட் பொசிஷன் 5. ஸோ டெக்னிக்கலா இதுக்கு வந்து 4 ஆன்சர்ஸ் ஆர் ரைட். P வந்து 1ல இருந்துச்சுன்னா Q வந்து 5ல இருக்கிறது, P வந்து 2ல இருந்தா Q வந்து 4ல இருக்கிறது, அகெயின் P வந்து 4ல இருந்தா Q வந்து 2ல இருக்கிறது, P வந்து 5ல இருந்துச்சுன்னா Q வந்து 1ல இருக்கிறது. இந்த 4மே வந்து பாசிபிள் ஆன்சர் ஃபார் திஸ் பர்டிகுலர் கொஸ்டின். ரைட். So I hope this clears your basics.
ஓகே. ஸோ இப்போ வந்து இன்னொரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. Answer each of the questions based on the given information. 5 persons P to T sit in a row facing south, not necessarily in the same order. So 5 பேர் P to T கொடுத்துட்டாங்க, P Q R S T. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆல்வேஸ் என்னென்ன பர்சன்ஸ் அது நம்மளுக்கு கண்டிப்பா தெரியணும். ஸோ P Q R S T. அண்ட் இன்னொரு முக்கியமான இன்ஃபர்மேஷன், தேர் ஆல் ஃபேசிங் சவுத்னு கொடுத்துருக்காங்க. உங்க டைரக்ஷனும் கொடுத்துட்டாங்க. ஸோ தேர் ஆல் ஃபேசிங் சவுத் அப்படின்னு வந்துச்சுன்னா இதுதான் உங்க லெஃப்ட் சைட், இதுதான் உங்க ரைட் சைட். லெஃப்ட் ரைட் வந்து இன்டர்சேஞ்ச் ஆகும். அதை பேஸ் பண்ணி நம்ம பண்ணணும். ஓகே, ஸோ லுக்கிங் அட் யுவர் ஸ்டேட்மெண்ட்ஸ், Q is to the right of S and is not at any one of the ends. R is to the left of T. S is to the immediate left of T, who is at the center. Okay, so இதுதான் ஒரு கிளாசிக் கொஸ்டின். இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுக்க போது எப்பொழுதுமே நம்ம வந்து அவங்க கொடுத்துருக்க ஆர்டர்ல சால்வ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்க வந்து உங்களுக்கு எந்த ஆர்டர்ல இன்ஃபர்மேஷன் கரெக்டா யூஸ் ஆகும்னு தெரிஞ்சதுன்னா அதை பேஸ் பண்ணி தான் சால்வ் பண்ண போறீங்க. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா எங்கிட்ட 5 பொசிஷன் இருக்கு. கரெக்டா? சாரி. ஸோ எங்கிட்ட இப்போ 5 பொசிஷன் இருக்குது. 1 2 3 4 5. For the sake of discussion, again அதை மார்க் பண்ணிக்கிறேன், எக்ஸ்பிளைன் பண்ண ஈஸியா இருக்கும்ட்டு. ஓகே, இப்போ என்ன ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க? Q is to the right of S, பட் S எங்கன்னு எனக்கு தெரியாது. அதனால Qவும் எங்க வேணா வரலாம். S வந்து ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல வைக்கலாம், செகண்ட் பொசிஷன்ல வைக்கலாம், தேர்ட் பொசிஷன்ல வைக்கலாம். அந்த மாதிரி நிறைய பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ அது வேண்டாம் நம்மளுக்கு. ஓகே, எண்டில் கிடையாதுன்னு சொன்னாலும் நம்மளுக்கு இன்னும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதை விட்டுடலாம். R is to the left of P. ஸோ பியூவே வந்து நான் எங்கே வேணால் ஃபிக்ஸ் பண்ணலாம். என்னோட செகண்ட்ல கொடுக்கலாம், தேர்ட்ல கொடுக்கலாம், ஃபோர்த் கொடுக்கலாம். அந்த மாதிரி நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதையும் நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். உங்க தேர்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா, எஸ் இஸ் டு த இமீடியட் லெஃப்ட் ஆஃப் டி, கமா ஹூ இஸ் அட் தி சென்டர். ஸோ அகெயின் ஹூ இருக்குது. ஹூ இருந்தாலே வந்து அந்த ஹூ வந்து இந்த வேரியபிளை தான் ரெஃபர் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். டி இஸ் அட் த சென்டர், அது எனக்கு கன்ஃபார்மாக தெரியும். ஸோ டி இஸ் அட் த சென்டர். எனக்கு எதெல்லாம் கன்ஃபார்மா தெரியுமோ நான் வந்து லைனுக்கு மேலே எழுதுவேன், எதெல்லாம் கன்ஃபார்மா தெரியாதோ லைனுக்கு கீழே எழுதுவேன். ஸோ தட் யூ கேன் டிஃபரன்ஷியேட். இப்போ எனக்கு இந்த கொஸ்டின் எப்போ பார்த்தாலும் எனக்கு கன்ஃபார்மா தெரியும் இந்த மாதிரி டி வந்து டெஃபினட்டா ஒரு ஃபிக்ஸட் பொசிஷன்ல இருக்கு. அதோட பொசிஷன் வந்து ஆல்வேஸ் நம்பர் 3. டி இஸ் அட் த சென்டர். சென்டர் பொசிஷன்னா இங்கே 3 தான் என்னோட சென்டர் பொசிஷன். ஓகே, ஒன்ஸ் ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த வேரியபிள் பேஸ் பண்ணி ஃபாலோ அப் என்ன இருக்குது நீங்க பார்க்கணும். ஓகே, S is to the immediate left of T. So S வந்து immediate left of T இருக்குது. இப்போ S எந்த பொசிஷன்ல நான் போடணும்னு பாத்தீங்கன்னா S வந்து என்னோட 4th பொசிஷன்ல போடணும். ஏன்னா நம்ம சவுத் ஃபேசிங் டைரக்ஷன் பேஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்றோம். ஓகேங்களா? ஸோ லெஃப்ட் சைடு வந்து ஆப்போசிட்டா இருக்கும். நம்ம பாருங்க, லெஃப்ட் சைடு வந்து இந்த சைடு தான் வரணும். ஓகே, ஸோ S is to the immediate left of T. immediate leftனா அடுத்த பொசிஷன். ஓகே, ஸோ இந்த இடத்துல என்னோட எஸ் வந்துடும். ஓகே, ரைட். ஸோ இது வந்து எஸ்ஸோட பொசிஷன். இப்போ டி அண்ட் எஸ் இதை பேஸ் பண்ணி வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருக்கான்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல டெஃபினட்டா இருக்குது. Q is to the right side of S அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ Q is to the right side of S. எனக்கு S வந்து ஆல்ரெடி பிளேஸ் பண்ணிட்டேன். அண்ட் ரைட் சைட் ஆஃப் எஸ்னா இந்த டைரக்ஷன் தான். ஏன்னா நம்ம சவுத் ஃபேசிங் கொஸ்டினா சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். இதுல Q is to the right side of S னா Q வந்து செகண்ட் பொசிஷன்லயும் கொடுக்கலாம், ஃபர்ஸ்ட் பொசிஷன்லயும் கொடுக்கலாம். பட் ஸ்பெசிஃபிக்கா என்ன இன்னும் கொடுத்துருக்காங்கன்னா, ஃபுல் ஸ்டேட்மெண்ட் படிச்சீங்கன்னா, அண்ட் இஸ் நாட் அட் எனி ஒன் ஆஃப் தி எண்ட்ஸ், எண்ட்ல இருக்கக்கூடாது அப்படின்னு தெளிவா கொடுத்துருக்காங்க. ஸோ Q வந்து எஸ்ஸோட ரைட் சைட்ல தான் இருக்க போகுது, ஆனா எண்ட்ல கிடையாது. அவுட் ஆஃப் இந்த 2 பொசிஷனும் பார்க்க போது என் பொசிஷன் அப்போ வரக்கூடாது. அப்போ இதுதான் என்னோட கியூவோட பொசிஷன். ஓகே, ஸோ ஆஸ் ஆஃப் நோ 3 வேரியபிளை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஃபைனலா என்ன சொல்லியிருக்காங்க? ஆர் இஸ் டு த லெஃப்ட் ஆஃப் பி. ஸோ ஆர் வந்து பர்சன் பியோட லெஃப்ட் சைடு. ஸோ இப்போ பி வந்து நான் எய்தர் இங்கே கொடுக்கலாம், இல்லை நான் இங்கே கொடுக்கலாம். 2 பாசிபிலிட்டி இருக்கு. அதனால தான் கீழே எழுதி ஃபர்ஸ்ட் காட்டுறேன். ஸோ இப்போ நான் இங்கே கொடுத்தேன்னா R is to the left of P. So P இங்க இருந்துச்சுன்னா
டெஃபினட்டா பியோட லெஃப்ட் சைடு இதுதான் வந்து நம்ம லெஃப்ட் சைடா இருக்கும் இந்த கொஸ்டின்ல, ஏன்னா சவுத் ஃபேசிங். ஸோ இங்க ஒரு பொசிஷன் வேக்கண்டா இருக்கு, அங்க நான் ஆர் கொடுக்கலாம். பட் இதே என்னோட ரெண்டாவது பாசிபிலிட்டி, பி வந்து பொசிஷன் 5ல எடுத்தீங்கன்னா இந்த சைடு இதுக்கு மேல எனக்கு வேக்கண்ட் பொசிஷன் கிடையாது ஆர் ஃபில் பண்றதுக்கு. ஸோ இங்க வந்து நமக்கு ஆன்சர் கிடையாது. ஸோ ஃபைனலா பர்சன் பி இஸ் ஓவர் ஹியர், பர்சன் ஆர் இஸ் ஓவர் ஹியர். This is how my arrangement will look like. Okay. So PQ TSR இந்த அரேஞ்ச்மெண்ட்ல தான் நம்ம எல்லாத்தையும் உட்கார வைக்க போறோம். First question, who is to the immediate left of Q? So நம்ம அரேஞ்ச்மெண்ட் என்னது? PQ TSR. இதுதான் நம்ம அரேஞ்ச்மெண்ட் and facing south direction. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இதுதான் உங்க லெஃப்ட் சைடு, இதுதான் உங்க ரைட் சைடு. இதுலலாம் எந்த டவுட்டும் வரக்கூடாது, இதெல்லாம் கொஞ்சம் கிளியரா இருங்க. இப்போ என்ன கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின், who is to the immediate left of Q? ஸோ பர்சன் Q இங்க இருக்காங்க, அவங்களோட immediate leftனா இந்த பர்சன். ஓகே, ஸோ பர்சன் P is your answer. ஓகே, அடுத்த கொஸ்டின், which of the following is the order right to left in which the person sit? நம்ம வந்து கண்டுபிடிச்சதுக்கு வந்து PQTSR, ஓகே, ஃபேசிங் சவுத். ஓகேங்களா, இவங்க ஸ்பெசிஃபிக்கா என்ன கேட்டிருக்காங்க? which of the following is the order right to left in which these persons sit? ஓகே, சோ இதுக்கு கரெக்டான ஆன்சர் என்னன்னு பாருங்க டக்குன்னு. சூஸ் பண்ணிட்டீங்களா? I'll give you 10 seconds. So answer வந்து என்னது? It should be ஓகே, ரைட் டு லெஃப்ட் ஸ்பெசிஃபிக்கா கேட்டிருந்தாங்க நம்ம. பட் கொஸ்டின்லயே வந்து ரைட் டு லெஃப்ட் தான் நம்ம போறோம், ஏன்னா இதுதான் வந்து நம்மளோட ரைட் எண்ட் அண்ட் இதுதான் வந்து நம்மளோட லெஃப்ட் எண்ட், பிகாஸ் தேர் ஆல் ஃபேசிங் சவுத். இதுதான் வந்து ட்ரிக் கொஸ்டின். ரைட் டு எண்ட்னா திருப்பியும் பின்னாடில இருந்து வரக்கூடாது, நம்ம எந்த டைரக்ஷன்ல உட்காந்துருக்கோமோ அதை பேஸ் பண்ணி நம்ம பார்த்து எழுதணும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். Okay. These questions are based on the following information. 7 persons E, F, G, H, I, J and K, 7 பேர் அவங்க என்னென்ன ஆல்பபெட்ஸ் கொடுத்துட்டாங்க. sit in a row facing north. So north direction அதுவும் கிளியரா கொடுத்துட்டாங்க. But not necessarily in the same order. இந்த ஆர்டர் நம்ம கண்டுபிடிக்கணும். 3 persons are sitting between E and J. The number of persons who sit to the left of E is same as the number of persons who sit to the right of J. E க்கு left side எத்தனை பேரோ அதே number of persons R க்கு J க்கு right side ன்னு சொல்லியிருக்காங்க. Either F or I sits adjacent to J. Okay, either person F இல்லாட்டி I, இந்த ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தவங்க வந்து J க்கு adjacent உட்காருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது K sits second to the right of H. K sits second to the right of H. So H ஓட right sideல second positionல K இருக்க போகுது. G sits at an end and sits second to the right of F. So இப்போ எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் பார்க்க போது ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட்ல ஒரு ஃபிக்ஸட் பொசிஷன் கொடுத்துருக்காங்க. என்ன ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்டேட்மெண்ட், G sits at an end. எந்த எண்டுன்னு கொடுக்கல, பட் டெஃபினட்டா ஏதோ ஒரு எண்டுன்னு கொடுத்துருக்காங்க. ரைட்டா? ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் filling up the values. 7 பேர். So let's create 1, 2, 3, 4, 5, 6, 7. See, உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லி நான் இந்த மாதிரி லைன்ஸ்லாம் போட்டு நான் இந்த இடத்துல பண்றேன். பட் it is not mandatory. இது வெறும் கிளாஸ் எக்ஸ்பிளனேஷனுக்கு
நீங்க வந்து பொசிஷன் தப்பா பாத்திரக்கூடாது அப்படின்காக ஐ எம் டூயிங் ஆல் தீஸ் திங்ஸ். இது வந்து பொசிஷன் 1, இது பொசிஷன் 2, இது பொசிஷன் 3, இது 4, இது 5, இது 6, இது 7. ஓகே, ஸோ நவ் லெட்ஸ் லுக் அட். இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் பாசிபிள் ஸ்டேட்மெண்ட். ஜி சிட்ஸ் அட் அன் எண்ட். பட் எந்த எண்டுன்னு எனக்கு தெரியாது. ஸோ நான் ரெண்டு எண்டுமே நான் பாசிபிலிட்டி கொண்டு வரணும். ஸோ எனக்கு கரெக்டா ஒரு ஃபிக்ஸட் பொசிஷன் இருந்துச்சுன்னா நான் இந்த லைனுக்கு மேலே எழுதுவேன், இல்லாட்டி என்னோட கீழே எழுதுவேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க, அரேஞ்ச்மெண்ட்ஸ் டாபிக்ல எடுத்தோன்னே ஒரே ஆன்சர் வராது. தேர் கேன் பி மல்டிபிள் ஆல்டர்னேட்டிவ் டயக்ராம்ஸ். அதாவது நிறைய டயக்ராம்ஸ் ஓபன் பண்ற ரிக்வயர்மெண்ட் இருக்கலாம் பேஸ்ட் ஆன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் நம்ம யூஸ் பண்றோம்னா, ஜி சிட்ஸ் அட் அன் எண்ட், இந்த ஸ்டேட்மெண்ட் நம்ம யூஸ் பண்றோம்னா நம்ம ரெண்டு டயக்ராம் ஓபன் பண்ணலாம். ஏன்னா ஜி இங்க இருக்கிற மாதிரி ஒரு டயக்ராமும், சிமிலர்லி ஜி இங்க இருக்கிற மாதிரி ஒரு டயக்ராமும் ஓபன் பண்ணலாம். ஏன்னா ரெண்டுமே எண்ட் பொசிஷன் தான். ஸோ டெக்னிக்கலி இது ரெண்டுமே கரெக்ட் தான். ஓகே, அடுத்தது பாத்தீங்கன்னா இப்போ G sits at an end and sits second to the right of F. So second to the right side of F. So F ஓட ரைட் சைட்ல G இருக்கணும்னு போட்டிருக்காங்க. ஓகே, ஃபேசிங் நார்த். இந்த டயக்ராம்ல இட் இஸ் நோ மோர் பாசிபிள். ஏன்னா எஃப்க்கு இந்த சைடு நான் கொடுக்க முடியாது. ஸோ செகண்ட் டயக்ராம்ல மட்டும்தான் நான் எஃப் பிளேஸ் பண்ண முடியும். ஓகே, பிகாஸ் G sits at an end and sits second to the right of F. Fல இருந்து ரெண்டு பொசிஷன் ரைட் சைட்ல G இருக்கணும். இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்க மாத்தி கூட சொல்லலாம். G sits second to the right of F. அத வந்து F sits second to the left of G அப்படி மாத்தியே சொல்லலாம். Gல இருந்து F பார்க்க போது ஒரு கண்டிஷன், Fல இருந்து G பார்க்க போது அதோட ஆப்போசிட் கண்டிஷன் இருக்கணும். ஓகே, நமக்கு G sits second to the right of F ன்னு கொடுத்திருக்காங்க. அப்போ F sits second to the left of G. So first to the left, second to the left. என்னோட F பொசிஷன் இதுதான் வந்திருக்கணும், பொசிஷன் நம்பர் 5. இப்ப பாருங்க, Fல இருந்து ரெண்டு பொசிஷன் ரைட் சைட்ல G இருக்குது. So this is done. Okay, so இது ஆல்ரெடி கிடையாதுன்னு டிசைட் பண்ணிட்டோம். So no need to fill anything anymore there. Okay, இப்ப அடுத்தது நம்ம வந்து G and F ரெண்டு வேரியபிள் ஃபில் பண்ணிட்டோம். ஓகேங்களா, இப்ப மற்ற வேரியபிள்ஸ் G இல்லாட்டி F பேஸ் பண்ணி ஏதாவது வேரியபிள் இருக்கான்னு நம்ம பார்க்கணும். ஓகே, first one, 3 persons are sitting between E and J. The number of persons who sit to the left of E is same as the number of persons who sit to the right side of J. Okay, so E க்கும் J க்கும் left side right side அதை பேஸ் பண்ணி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு. பட் அன்பார்ச்சுனேட்லி நம்ம ஒன்றும் அதெல்லாம் யூஸ் பண்ணவே ஆரம்பிக்கல. ஓகே, ஃபைன். either F or I sits adjacent to J. இதுவும் இப்போதைக்கு as of now நமக்கு யூஸ் கிடையாது. So let's go to the first statement. 3 persons are sitting between E and J. Okay, so E க்கும் J க்கும் நடுவுல டெஃபினட்டா 3 person இருக்கணும். Okay, so E person 1, person 2, person 3, J. இந்த ஆர்டர் ஒரு பாசிபிலிட்டி. இல்ல E இங்க இருந்துச்சுன்னா J இங்க இருக்கலாம். பட் ஈக்கும் ஜேக்கும் டெஃபினட்டா நடுவுல 3 person இருக்கணும். ஓகே, இப்போ இதை பேஸ் பண்ணி ஒரு ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் நம்ம சால்வ் பண்ண முடியும். இப்போ ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல நான் E கொடுத்தேன்னா, ஓகே, ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல நான் E இங்க கொடுத்தேன்னா என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல நான் E கொடுக்கும்போது ஓகே 1 2 3 எனக்கு J போட இடம் இல்லை. ஏன்னா J போட வேண்டிய இடத்துல தான் ஆல்ரெடி F person இருக்குது. ஸோ டெஃபினட்டா E வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கக்கூடாது. அது வந்து நம்ம கிளியரா இருக்கும். ரைட்டா? ஸோ E வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல கண்டிப்பா இருக்க முடியாது. ஸோ அதை ரிமூவ் பண்ணிடலாம். E வந்து செகண்ட் பிளேஸ்ல பண்ண முடியுமா? ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ person 1, person 2, person 3 ஆல்ரெடி இருக்குது. ஸோ J வந்து இங்க கொடுக்கலாம். It is a possibility. ஓகேங்களா? ஸோ E வந்து செகண்ட் பிளேஸ்ல இருந்தா J வந்து சிக்ஸ்த் பிளேஸ்ல என்னால ஃபில் பண்ண முடியும். எம்டியா தான் இருக்கு. இல்ல இங்க வந்து நான் E ஃபில் பண்ணிட்டேன்னா அதே மாதிரி இங்க நான் J ஃபில் பண்ணலாம். ஓகே, ஏன்னா யார் லெஃப்ட் யார் ரைட்னு இது வரைக்கும் நமக்கு ஸ்பெசிஃபிக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் அந்த ஸ்டேட்மெண்ட்ல கிடையாது. இது ஒரு பாசிபிலிட்டி. திருப்பியும் நான் E வந்து நான் ஏன் சார் தேர்ட் பிளேஸ்ல ஃபில் பண்ணக்கூடாது? எனக்கு இந்த சைட்ல 2 பேர் கொடுத்துட்டு எனக்கு இந்த இடத்துல இடம் இல்லை.
ஸோ பண்ண முடியாது. அதே இந்த சைடு பார்த்தீங்கன்னா சாரி 3 பேர் கொடுக்கணும். எனக்கு 3வது பேருக்கு இங்க இடம் இல்ல. இந்த சைடு பார்த்தீங்கன்னா 3 பேர் குடுக்கலாம். பட் என்னால இங்க ஜே ஃபில் பண்ண முடியாது. ஏன்னா ஜே ஃபில் பண்ண வேண்டிய இடத்துல ஆல்ரெடி வந்து ஜி ஃபில் ஆகி கிடக்குது. ஓகே. ஸோ பொசிஷன் 3லயும் என்னால பண்ண முடியாது. ஸோ இந்த பொசிஷனும் நம்மளுக்கு செட் ஆகாது. ஓகே. ரைட். ஸோ தட் இஸ் வை இந்த பொசிஷன்ல கொடுக்க முடியாது. அதே மாதிரி இதை தாண்டி வேற எந்த பொசிஷன் எடுத்தாலும் சேம் இஷ்யூஸ் தான் இருக்க போகுது. ரைட். இன்னும் ஒரே ஒரு பொசிஷன் வேணா நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். நான் இப்போ சப்போஸ் இ இங்கே கொடுத்தேன்னா 3% 1 2 3 ஜே கொடுக்க எனக்கு இங்கே இடம் இல்லை. இதே இந்த சைட் போட்டா அதே இஷ்யூ தான் 1 2 3 இங்கேயும் எனக்கு ஜே கொடுக்க இடம் இல்லை. ஓகே. இதே என்னோட இ நான் இங்கே கொடுத்தேன்னா 1 2 என்னோட தேர்ட் பிளேஸ்க்கும் இடம் இல்லை, ஜேக்கும் இடம் இல்லை. இந்த சைட் போனீங்கன்னா 1 2 3 3 பேருக்கு இடம் இருக்கு. பட் ஜே இங்கே போட முடியாது. ஏன்னா ஆல்ரெடி அங்க ஜின்ட்டு ஒரு பர்சன் இருக்காங்க. ஓகே. இது வந்து ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட்ல நம்ம ஒவ்வொன்றா சால்வ் பண்றது. ஓகே. திஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் திங் தட் யூ ஷுட் டூ. இருக்கிற எல்லா பொசிஷனும் தெளிவா எங்க கொடுத்துருக்காங்க, எங்க ஃபிக்ஸ் பண்ண முடியும். எல்லாமே வந்து ஒரு பசில் பேஸ் கொஸ்டின்னால எல்லாத்துக்கும் கரெக்டா ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு பிளேஸ் கண்டிப்பா இருக்கும். நம்ம தான் வந்து கொஞ்சம் எஃபர்ட் போட்டு அதை என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஓகே. ஸோ நம்மளோட இதுபடி இஎன்ஜியோட பொசிஷன் இப்போ நம்மளுக்கு தெரியும். ரைட். ஸோ இஎன்ஜி பொசிஷன்ஸும் இப்போ நம்மளால கண்டிப்பா சொல்ல முடியும். ஸோ இ இங்க இருந்துச்சுன்னா ஜே இங்க போகணும், ஆர் இ இங்க இருந்துச்சுன்னா ஜே இங்க வரணும். ஓகே. எல்லாத்தையும் எழுதி கன்ஃபியூஸ் பண்ண வேணாம்னு சொல்லி தான் என்ன பாசிபிள்னு காட்டிட்டு ஐ ரிமூவ் எவ்ரிதிங். ஓகே. ரைட். லெட்ஸ் கோ பேக். ஸோ இஎன்ஜே நம்ம முடிச்சிட்டோம். The number of persons who sit to the left of E. So left of E is same as the right of J. இது இன்னொரு important information. Left of E யும் right of J யும் ஒரே number of persons. Okay. So E க்கு left sideலயும் J க்கு right sideலயும் same number of persons. Okay. Again, no big issues. ஏன்னா இங்க செகண்ட் பிளேஸ்ல E இருந்துச்சுன்னா E க்கு left side 1%. ஜேக்கு ரைட் சைட்ல 1%. இதே இ வந்து 6th பொசிஷன்ல இருந்துச்சுன்னா ஈக்கு லெஃப்ட் சைட்ல 1 2 3 4 5%, ஜேக்கு ரைட் சைட்லயும் 5%. ஸோ அது பிரச்சனை கிடையாது. ரைட். ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட்டும் பை டிஃபால்ட்டாவே வந்துருச்சு. எய்தர் எஃப் ஆர் ஐ சிட்ஸ் அட்ஜசன்ட் டு ஜே. ஓகே. ஸோ ஜே ஆல்ரெடி ஃபில் பண்ணியிருக்கோம். ஸோ டெஃபினட்டா இந்த ஸ்டேட்மெண்ட் நம்மளால யூஸ் பண்ண முடியும். Either F or I sits adjacent to J. F or I இது ரெண்டுத்துல ஏதாச்சும் ஒன்று வந்து ஜேக்கு அட்ஜசண்டா இருக்கணும். ஓகே. ஸோ ரெண்டு பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ உங்களுக்கு வேணும்னா போன தடவை மாதிரி நம்ம பிரிச்சு கூட எழுதலாம். ஸோ தட் யூ ஆர் மோர் கிளியர் ஆன் வாட் வி ஆர் டூயிங். ஓகே. ஸோ இ இங்க இருந்துச்சுன்னா ஜே இங்க இருக்கும். அதே மாதிரி இ இங்க இருந்துச்சுன்னா ஜே இங்க இருக்கும். ஓகே. ஸோ இதுதான் என்னோட ரெண்டு பாசிபிள் டயக்ராம்ஸ் ஆஸ் ஆஃப் நவ். K sits second to the right of H. K sits second to the right of H. So H எங்க இருக்குதோ ஒரு பிளேஸ் விட்டு எனக்கு K உட்காரணும். அப்பதான் வந்து K sits second to the right of H. ஓகே. ஸோ இப்போ இதை நான் எங்கே ஃபேஸ் பண்ண முடியும்? நான் H ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல கொடுத்தேன்னா கேவை வந்து தேர்ட் பிளேஸ்ல போட முடியும். கரெக்டா? பட் இதே ஹெச் வந்து தேர்டோ ஃபோர்த் பிளேஸ்ல கொடுத்தேன்னா எனக்கு அதுக்கு மேல அந்த சைடு கே கொடுக்க இடம் இல்லை. ஸோ ஹெச் இங்க இருந்துச்சுன்னா கே இங்க வரும். அதே மாதிரி இதுலயும் ஹெச் இங்க இருந்துச்சுன்னா கே இங்க வரும். ஓகே. ஸோ எல்லாமே ஃபில் பண்ணிட்டோம். பட் இன்னும் ஒரே ஒரு பொசிஷன் தான் பாக்கி. வேரியபிள் வைஸ் பாத்தீங்கன்னா அது என்ன வேரியபிள் பார்த்தா ஐ. ஐன்ற ஒரு வேரியபிள் மட்டும் தான் பெண்டிங்கா இருக்கு. ஸோ இங்க ஐ வந்துடும். லெஃப்ட் அவுட் ஒரே ஒரு பிளேஸ், ஒரே ஒரு வேரியபிள். ஸோ அதை ஈஸியா ஃபில் பண்ணிடலாம். ரைட்டா? பட் இப்போவும் நம்மளுக்கு ரெண்டு டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது. எய்தர்
HEKIFJG இந்த மாதிரி உட்காரலாம், இல்லாட்டி HJKIFEG இந்த மாதிரி உட்காரலாம். எது சார் கரெக்டான ஆன்சர்? அது எப்படி சார் நான் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோ பேக் டு யுவர் ஸ்டேட்மெண்ட்ஸ். முதல் ஸ்டேட்மெண்ட்ல இருந்து திருப்பியும் படிங்க. யூ வில் நோ விச் இஸ் த ரைட் பாசிபிலிட்டி. 3 persons are sitting between E and J. இது ரெண்டுத்துலயுமே வந்து ஈக்கும் ஜேக்கும் நடுவில் 3% இருக்காங்க. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. The number of persons who sit to the left of E is same as the number of persons who sit to the right of J. ஈக்கு லெஃப்டும் ஜேக்கு ரைட் சைடும் ஒரே நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் இருக்கணும்னு சொன்னாங்க. அதுவுமே இந்த ரெண்டு இடத்துலையுமே வந்து நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸோ அதுவும் நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. ஓகே, either F or I sits adjacent to J. நல்லா பாருங்க, either F or I sits adjacent to J. J இங்க இருக்குது, either F or I. ஸோ ஜேக்கு அட்ஜசென்ட்ல உங்களுக்கு F இருக்கணும் இல்ல I இருக்கணும். எனக்கு இங்க F இருக்குது. ஸோ F and J they are adjacent. இந்த இது பாருங்க, J இங்க இருக்குது, பட் ஜேக்கு அட்ஜசென்ட்ல எனக்கு F-ம் இல்ல ஐயும் இல்ல, ரெண்டுமே இல்ல. தட் மீன்ஸ் திஸ் இஸ் ஆல்சோ நோ மோர் பாசிபிள். இது வந்து வயலேட் பண்ணுது. எந்த ஸ்டேட்மெண்ட்டை வயலேட் பண்ணுது? இந்த ஸ்டேட்மெண்ட், either F or I sits adjacent to J. இந்த ஸ்டேட்மெண்ட் வயலேட் பண்றதுனால this entire thing is now not possible. இது மட்டும்தான் என்னோட ஒரே ஆன்சர். HEKIFJG. This is my only answer. Okay. So let's write down the answer here. HEKIFJG. So this was my answer. Who sits in the middle of the row? Middle of the row பாத்தீங்கன்னா யார் உட்கார்ந்திருக்கா? Person I. So that is your answer. Okay. அடுத்த question. What is the position of G with respect to J? G with respect to J. First J எங்க இருக்குது? J வந்து இங்க இருக்குது. ரைட்டா? So G with respect to J அப்படின்னு பாத்தீங்கன்னா immediate right side. All right. So do we have immediate right side? Yes. That is the answer for this question. அடுத்த question. Who sits at the left end? இது ரொம்ப பேசிக்கான கொஸ்டின் தான். லெஃப்ட் எண்ட்ல யார் இருக்கா? எல்லாமே நார்த் ஃபேசிங். ஸோ இதுதான் என்னோட லெஃப்ட் எண்ட். ஸோ என்னோட லெஃப்ட் எண்ட்ல பர்சன் ஹெச் இஸ் சிட்டிங். ஓகே, ஸோ your first option is the right answer. Okay, I'll go back to the arrangement. 7 persons north facing, and based on the given instructions we solved this question. Okay, next question. So ipa pathina we've got 11 persons J K L M X Y P Q R S and A. So there are 11 persons who are sitting in a row facing north, but not necessarily in the same order. அதே மாதிரி எந்த ஆர்டர்னு நம்மளுக்கு தெரியல, பட் 11 பேர் இருக்காங்கன்னு மட்டும் தெரியும். A sits 3 places away from M, who sits at one of the extremes. The number of persons to the left of A is equal to the number of persons to the right side of Q. அதே மாதிரி similar statements கொடுத்திருக்காங்க. J sits exactly between Q and A and is fourth to the left of Y. L sits to the immediate left of A. X sits adjacent to both Q and Y. S does not sit adjacent to A. T sits fourth to the left of R. நிறைய instructions கொடுத்திருக்காங்க. So let's start solving the question. Okay, so there are 11 members. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, and 11. Okay, so now I'll just mark them. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11. Okay, va? It is again only for you, so that you don't get confused when you are following the variables. ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்
இனிஷியலா என்ன ஆகும்னா பெரிய வேல்யூஸ் இருக்க போது ஸ்ட்ரைட்டா எழுதாம கொஞ்சம் ஸ்லாண்டிங்கா எழுதினா கூட 8th பொசிஷன் 9th பொசிஷன் அந்த மாதிரி மிக்ஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த இதை எலிமினேட் பண்றதுக்காக we do this. ஓகே ரைட். என்னோட ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் நான் எங்க இருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டெஃபினட்டா ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல என்ன கொடுத்திருக்காங்க, A sits 3 places away from M who sits at one of the extremes. எக்ஸ்ட்ரீம்ஸ்னா எண்ட்னு அர்த்தம். சரிங்களா? M who கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த who வந்து இந்த M வந்து ரெஃபர் பண்ண போது M sits at one of the extremes. ஏதோ ஒரு எண்ட்ல M இருக்கிறான்னு எனக்கு தெரியும். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் தேர். ஸோ M வந்து இங்க இருக்கலாம், இல்லட்டி என்னோட M வந்து இங்க இருக்கலாம். ஏதோ ஒரு இடத்துல M இருக்க போகுது. ஓகே, ஸோ ரெண்டு டயக்ராம் ஆஸ் ஆஃப் நவ் பாசிபிலிட்டி இருக்குது. A என்ன கொடுத்திருக்காங்க, A sits 3 places away from M. ஸோ M நான் பிளேஸ் பண்ணதுனால 3 பிளேஸ் தள்ளி நான் A பிளேஸ் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் டயக்ராம்ல பொசிஷன் 1, பொசிஷன் 2, பொசிஷன் 3. ஸோ A வந்து இங்க போயிடும். அதே மாதிரி இதுல வந்து 1 பிளேஸ் அவே, 2 பிளேஸ் அவே அண்ட் 3rd பிளேஸ் அவே. ஸோ A வந்து இங்க போயிடும். ஓகேங்களா? ஸோ இது ரெண்டும் என்னோட பாசிபிலிட்டிஸ் ஆஸ் ஆஃப் நவ். ஓகே, ஸோ M வந்து சிக்ஸ் அட் அன் எக்ஸ்ட்ரீம், அதாவது எண்ட் கண்டிஷன். அதே மாதிரி A வந்து 3 பிளேசஸ் அவே ஃப்ரம் M கொடுத்துட்டாங்க. ஸோ அதுவும் முடிஞ்சிருச்சு. அடுத்து A ஆர் பேஸ் பண்ணி வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருக்கான்னு பாத்தீங்கன்னா நிறையவே இருக்குது. The number of persons to the left of A is equal to the number of persons to the right of Q. Left side of A க்கும் ரைட் சைட் ஆஃப் Q க்கும் சேம் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ். ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் டயக்ராம் படி ஏக்கு லெஃப்ட்ல 3 பேர் இருக்காங்க. ஓகே, A 4th பொசிஷன்ல இருக்கறனால 3 to 1 இந்த 3 பேரும் வந்து ஏக்கு லெஃப்ட் சைட்ல இருக்காங்க. அதே மாதிரி நான் Qக்கு ரைட் சைட்லயும் அதே 3 பேர் கொண்டு வரணும். ஓகே, ஸோ Q வந்து 8th பொசிஷன்ல நான் கொடுத்தேன்னா 9, 10, 11 இந்த 3 பேரும் ரைட் சைட் ஆஃப் Q இருப்பாங்க. சிமிலர்லி என்னோட ரெண்டாவது டயக்ராம்ல பாத்தீங்கன்னா A வந்து 8th பொசிஷன்ல இருக்கு. ஸோ 7 பேர் வந்து ஏக்கு முன்னாடி இருக்காங்க. அதே மாதிரி Qவை நான் இங்க கொடுத்தேன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7 7 பேர் வந்து Qக்கு ரைட் சைட்ல இருப்பாங்க. ஸோ இந்த கண்டிஷனும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம். இன்னமும் நம்மளுக்கு 2 பாசிபிள் டயக்ராம் இருக்குது. ஓகே ரைட். ஸோ அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் பாத்தீங்கன்னா J sits exactly between Q and A. ஓகேங்களா? Qக்கும் Aக்கும் நடுவுல எக்ஸாக்டா இன் பிட்வீன்ல J உட்காரணும். எக்ஸாக்டா இன் பிட்வீனா நடுவுல உட்காரணும். ஸோ Qக்கும் Aக்கும் நடுவுல 3 பேர் இருக்காங்க. ஸோ இருக்கிறதுலே நடு பொசிஷன்ல மட்டும்தான் வந்து என்னோட பர்சன் J உட்கார முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் பொசிஷன் படி இந்த பிளேஸ், செகண்ட் பொசிஷன் படியும் இந்த பிளேஸ். அப்பதான் வந்து எக்ஸாக்டா இன் பிட்வீன்ல வந்திருக்கணும். ஓகே ரைட். பட் அந்த ஸ்டேட்மெண்ட்ல இன்னொரு பாதியும் இருக்குது. J sits exactly between Q and A. இதை நம்ம முடிச்சிட்டோம். And is 4th to the left of Y. அதாவது Yல இருந்து 4th to the left வந்து J இருக்கணும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க அண்ட் ஸ்டேட்மெண்ட்ல. ஸோ அண்ட் ஸ்டேட்மெண்ட் நம்ம என்ன பேசிக்ஸ் பார்த்துருக்கோமோ அதை பேஸ் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணும். ஓகே, ஸோ டெக்னிக்கலி J is 4th to the left of Y. அதை ரிவர்ஸ் பண்ணீங்கன்னா Y is 4th to the right of J. So J ல இருந்து 4th to the right, sorry, first to the right, second to the right, third to the right, fourth to the right. So இங்க தான் வந்து என்னோட பர்சன் Y வரணும் ரெண்டு டயக்ராம்லயும். ஓகேங்களா? ஸோ இப்படி இருந்தால் தான் Y ல இருந்து 4th to the leftல வந்து எனக்கு J வந்திருக்கும். ஆஸ் ஆஃப் நோ இதுலயும் எந்த இஷ்யூஸும் கிடையாது. L sits to the immediate left of A அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஏக்கு இமீடியட் லெஃப்ட்ல எனக்கு L வரணும். ஸோ இங்க L வரும், அதே மாதிரி இங்க L வரும். ரெண்டுமே பாசிபிலிட்டி தான். ஸோ தட் இஸ் ஆல்சோ ஃபைன். L sits to the immediate left of A. Okay. X sits adjacent to both Q and Y. ஓகேங்களா? X sits adjacent to both Q and Y. ஸோ இங்க தான் வந்து நம்மளோட கொஸ்டின் வந்து சால்வ் ஆக போகுது. Xன்ற பர்சன் வந்து இமீடியட் between Q and Y. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டியில எஸ் நான் இங்க எக்ஸ் கொடுக்க முடியும். ஓகே, பட் என்னோட செகண்ட் இதுல அதை பண்ண முடியாது. ஏன்னா Qக்கும் Yக்கும் நடுவுலயே பெரிய கேப் இருக்கு. ஸோ
என்னால இதுல எக்ஸ வந்து அட்ஜசண்டா கொடுக்க முடியாது. ஸோ திஸ் என்டையர் திங் கோஸ் அவுட். ஓகே, இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸ் சிட்ஸ் அட்ஜசன்ட் டு போத் கியூ அண்ட் ஒய் இதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு பாசிபிள் டயக்ராம எலிமினேட் பண்றோம். ஓகேங்களா? அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன், S does not sit adjacent to A. Okay, person S does not sit adjacent to A. பரவாயில்ல, நம்மளுக்கு இன்னும் நிறைய பொசிஷன்ஸ் இருக்கு எஸ் ஓட பொசிஷனை பிளேஸ் பண்றதுக்கு. ஓகே, செகண்ட் பொசிஷன்ல கொடுக்கலாம், செவன்த் பொசிஷன்ல கொடுக்கலாம், 11th பொசிஷன்ல கூட கொடுக்கலாம். ஸோ ஆஸ் ஆஃப் நோ அந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே விட்டுருவோம். ஓகே, P sits fourth to the left of R. So P sits fourth to the left of R. இதை சால்வ் பண்ண ட்ரை பண்ணலாம். ஓகே, ஸோ P sits fourth to the left of R னா நான் எங்க R தரேனோ 1 2 3 4 இப்படிதான் இருக்கும். ஏன்னா இது எல்லாமே நார்த் ஃபேசிங் டயக்ராம். ஓகே, ஸோ P sits fourth to left of R. இப்போ நான் எங்க ஃபிக்ஸ் பண்ண முடியும்? நான் செகண்ட் பொசிஷன்ல P கொடுத்தேன்னா blank 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 R வந்து 6th பிளேஸ்ல தான் வர முடியும். பட் 6th ஆல்ரெடி வேற வேரியபிள் இருக்குது, ஸோ அது பண்ண முடியாது. 5th பொசிஷன்ல நான் P கொடுத்தேன்னா blank 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 என்னோட R வந்து 9th பொசிஷன்ல வந்திருக்கணும். பட் 9th பொசிஷன்ல ஆல்ரெடி எக்ஸ்ன்ற வேரியபிள் இருக்குது, ஸோ அதுவுமே ஒன்றும் பண்ண முடியாது. இதே P-ய தூக்கி 7th பொசிஷன்ல கொடுத்தேன்னா blank 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 R. ஸோ இருக்கிற எல்லா பொசிஷனும் பார்க்கும்போது இந்த ஒரு பொசிஷன்ல மட்டும் தான் அதை என்னால ஃபில் பண்ண முடியும். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் நம்ம முடிச்சிட்டோம். எனக்கு பாக்கி நம்ம இது வரைக்கும் யூஸ் பண்ணாத ஸ்டேட்மெண்ட் வந்து இதுதான். S does not sit adjacent to A. ஸோ பர்சன் S வந்து ஏக்கு அட்ஜசண்டா உட்காரக்கூடாது. ஏக்கு அட்ஜசண்டா இருக்கிற இடத்துல அப்ப நான் S போடலன்னா அப்போ பர்சன் S நான் இங்கே தான் போட முடியும். ஓகேங்களா? ஸோ பாக்கி இருக்கிறது ஒரே ஒரு பொசிஷன். அண்ட் என்ன வேரியபிள் பெண்டிங்? நம்ம வந்து J யூஸ் பண்ணிட்டோம். ஐ திங்க் நம்ம ஒன்றும் K மட்டும் தான் யூஸ் பண்ணல. ஜஸ்ட் ஒரு தடவை போய் பாருங்க. K ஒன்றும் நம்ம எங்கேயுமே யூஸ் பண்ணல. ஸோ ஒரு பொசிஷன் ஒரு வேரியபிள் K கோஸ் ஓவர் ஹியர் கடைசி ரிமைனிங் பிளேஸ்ல. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் யூ சால்வ் த கொஸ்டின். இதுதான் வந்து உங்களோட அரேஞ்ச்மெண்ட். உங்களோட ஃபைனல் அரேஞ்ச்மெண்ட் வந்து MSLAK JPQXYR. இதுதான் வந்து உங்களோட ஃபைனல் அரேஞ்ச்மெண்ட். Now let's start solving the questions. Okay, so ஒரு தடவை எழுதிக்கலாம். MSLAKJPQXY and R. இதுதான் வந்து நம்மளோட 11 மெம்பர்ஸோட அரேஞ்ச்மெண்ட். What is the position of K with respect to X? அதாவது K வந்து Xல இருந்து பார்க்கும்போது எங்கே உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ X இங்க இருக்குது. நார்த் டைரக்ஷன் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், ரைட்டா? ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸ், செகண்ட் பிளேஸ், தேர்ட் பிளேஸ், ஃபோர்த் பிளேஸ். ஓகே, ஃபோர்த் டு த லெஃப்ட். தட் இஸ் யுவர் ஆன்சர். இந்த கொஸ்டினுக்கு வந்து தட் இஸ் யுவர் ரைட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின், if all the persons are arranged in the English alphabetical order, அதாவது ABCD ஆர்டர்ல பண்ணோம்னா from left to right, left side ல இருந்து right side பண்ண போது how many persons remains unchanged? Okay, so alphabetical orderல திருப்பி பண்ண போது how many persons remains unchanged? So இத நம்ம alphabetical orderல பண்ண பார்க்கலாம். So இதுல ஃபர்ஸ்ட் எது வந்திருக்கணும்? இருக்கிறதுலே A தான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கணும். So A முடிஞ்சது. B இல்ல, C இல்ல, D, E, F, G, H, I, J. Okay, so J, K, L, M, N இல்ல, O இல்ல, P, Q, R, S, T, அதுக்கப்புறம் X and Y மட்டும் தான் இருக்கு. ஓகே, ஸோ ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல இதை அரேஞ்ச் பண்ணும்போது இதுதான் வந்திருக்கணும். ஓகே, என்ன கேட்குறாங்க? ஆஃப்டர் யூ டூ இட் இன் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர், ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர் அரேஞ்ச் பண்ண முடிச்சதுக்கப்புறம்
how many percents remains unchanged? அதாவது ஒரிஜினலா கொஸ்டின் வைஸ் சால்வ் பண்ணதுக்கும் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல வச்சதுக்கு அப்புறமும் எத்தனை பேர் அதே இடத்துல இருக்காங்க அப்படின்னு கேக்குறாங்க. பாத்துருவோமா அதையும்? ஸோ ஃபர்ஸ்ட் பர்சன் தே ஆர் நாட். ஓகேங்களா? இது மாறிடுச்சு, இது மாறிடுச்சு, இதுவும் மாறிடுச்சு. They are not the same person, they are not the same person, they are not the same person, not the same person, not the same person, not the same person, not the same person. ஸோ 11 பேர்ல யாருமே வந்து அவங்க ஒரிஜினல் இடத்துல உட்காரல. ஸோ இதோட கரெக்ட் ஆன்சர் என்னவா இருக்கணும்? none. ரைட்? கொடுத்திருக்க அரேஞ்ச்மெண்ட்டை ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல திருப்பி ரீஅரேஞ்ச் பண்ணி ஒரிஜினல் பொசிஷனும் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர் பொசிஷனும் கம்பேர் பண்ண போது யாருமே வந்து அந்த ஒரிஜினல் பொசிஷன் இல்லை, எல்லாருமே மாறிட்டாங்க. தட் இஸ் தி ஆன்சர் ஃபார் தட் கொஸ்டின். ஓகே. Who sit at the extreme ends? ஓகே, எக்ஸ்ட்ரீம் எண்ட்ஸ்னா எண்ட் பொசிஷன்ல யார் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எண்ட் பொசிஷன். இப்போ நம்ம முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஒரிஜினல் அரேஞ்ச்மெண்ட்டுக்கு திருப்பியும் போகணும். இதை வச்சுதான் நம்ம கொஸ்டினை சால்வ் பண்ணணும். ஓகேங்களா? ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர் வச்சு சால்வ் பண்ணக்கூடாது, இதை வச்சுதான் நம்ம சால்வ் பண்ணணும். இதுதான் வந்து நம்மளோட ஒரிஜினல் அரேஞ்ச்மெண்ட், அதாவது எல்லாத்தையும் முடிச்சுட்டு நம்ம கிடைச்ச ஒரிஜினல் அரேஞ்ச்மெண்ட். ஸோ எக்ஸ்ட்ரீம் எண்ட்ல யாரெல்லாம் இருக்கா? person M, person R. So person M and R. That is your answer. Okay. அடுத்த question. How many persons sit between J and P? J க்கும் P க்கும் நடுவுல எத்தனை பேர் உட்கார்ந்துருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. Let's go to our arrangement. So J க்கும் P க்கும் நடுவுல பாத்தீங்கன்னா J is over here, your person P is over here. இவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல யாருமே இல்லை. So it should be 0 or none. So 0 இல்ல, none என்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. So how many persons sit between J and P பாத்தீங்கன்னா none of them. Okay, no one sits. Next question. 4 of the following 5 are alike in a certain way and hence form a group. Find the one who does not belong to that group. இந்த கொடுத்திருக்க 5 ஆப்ஷன்ல 4 ஆப்ஷன் ஏதோ ஒரு மாதிரி ஒரே மாதிரி ஃபார்மேட்ல இருக்குது, ஒன்னு மட்டும் அந்த ஃபார்மேட் இல்ல. ஆட் மேன் அவுட் அது எதுன்னு கேட்டிருக்காங்க. இதுதான் ஆட் மேன் அவுட் கொஸ்டின். சோ ஃபர்ஸ்ட் லெட்ஸ் ஸ்டார்ட் வித் LA. ஓகே, சோ லெட் மீ ரைட் தி ஆன்சர் தேர். சோ திருப்பி வராம இருக்கிறதுக்காக ஓகே, MSLA AJPQ. ஓகே, let me write the entire answer here. MSLA KJ PQ XYR. இதுதான் என்னோட அரேஞ்ச்மெண்ட். இதுல பார்ப்போம். L and A பாத்தீங்கன்னா they are here. X and Q பாத்தீங்கன்னா okay, they are here. P and J okay, they are here. S M வந்து எந்த ஆப்ஷனோ அத்தனை லைன்ஸ் நான் அடியில போட்டுக்கிறேன், ஸோ தட் எனக்கு ஈஸியா இருக்குன்னு பார்க்கறதுக்காக. அண்ட் ஃபைனலி வந்து KA. ஸோ என்னோட 5th 1 3 4 இதுதான். ஓகே, டோன்ட் வரி டூ மச். கொஞ்சம் எத்தனாவது ஆப்ஷனோ அத்தனை லைன்ஸ் அடியில போட்டிருக்கேன். இப்போ LA பார்க்க போது LA. ஓகே, XQன்னு பார்க்க போது PJ பார்க்க போது இந்த சைடு SM. அப்பவுமே வந்து ஃபர்ஸ்ட் லெட்டருக்கு லெஃப்ட் சைட்ல செகண்ட் லெட்டர் வந்திருக்கு. KA பார்க்க போதும் ஃபர்ஸ்ட் லெட்டருக்கு செகண்ட். ஸோ உங்களோட ஆட் மேன் அவுட் எதுன்னு பாருங்க, LA. என்னோட ஃபர்ஸ்ட் லெட்டரோட ரைட் சைட்ல செகண்ட் லெட்டர் வந்து மற்ற எல்லாத்துலயுமே என்னோட ஃபர்ஸ்ட் லெட்டரோட லெஃப்ட் சைட்ல என்னோட செகண்ட் லெட்டர் வந்திருக்கு. ஸோ திஸ் இஸ் தி ஆன்சர். தட் இஸ் தி ஆட் மேன் அவுட் தட் டசன்ட் பிலாங். ஓகேங்களா? ரைட். Okay, so we have gone through linear arrangements for today's session, right? அடுத்த செஷன்ல circular arrangements and all the other different questions நம்ம பார்ப்போம். So அடுத்த செஷன் வரதுக்கு முன்னாடி please go through the app, daily test, general awareness updates இருக்கட்டும், உங்களோட எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன்ஸ், ஃப்ரீ ப்ரிப்பரேட்டரி வீடியோஸ், இது எல்லாமே வந்து உங்க ஆப்ல அவைலபிளா இருக்குது. டைம் ஃபார் பேங்க்ன்ற ஆப் ப்ளீஸ் டவுன்லோட் இட். ரைட், இதை பேஸ் பண்ணி உங்களோட ப்ரிப்பரேஷனை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணுங்க. ரைட்.
ஆப் மட்டும் இல்லாம we also have a Telegram channel, a YouTube channel and an Instagram page. இதுலயுமே வந்து எக்ஸாம் பேஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸா இருக்கட்டும், நோட்டிபிகேஷன்ஸா இருக்கட்டும், ஜாப் நோட்டிபிகேஷன்ஸா இருக்கட்டும், இல்லாட்டி ஃபார்மேட், இல்லாட்டி டெய்லி சும்மா ப்ரிப்பரேஷன் கொஸ்டின்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே வந்து we share details in all these things. Feel free to check them.